கொள்கை சார்ந்த விமர்சனங்களை நாங்கள் கடந்த காலங்களிலேயும் செய்து வருகிறோம், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம், இனியும் செய்வோம். தனிநபர் சார்ந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். தனிநபர் சார்ந்த விஷயம், கட்சி சார்ந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக கேவலமான கீழ்த்தரமான அது அந்த பண்பாட்டை நாங்கள் படித்து கொள்வோம். அதில் நானும் உடன்பாடு இல்லை. சிவிகே சிவஞானம் சொல்லுவார் தானே. இப்போ நாளைக்கு வந்து கஜேந்திரகுமார் போய் சந்திச்சு 2 பேரும் கஜேந்திரகுமார் மிக நெருக்கமாக எனக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். சரிதானே, எது சொல்லக்கூடாது சொல்ல வேண்டது எத்திக்ஸ். அவரை மாதிரி என்ன சங்க கடையில் சாமான் வித்த வரலாற்றை நாங்கள் சொல்லிடலாம். இதுதான் நான் சொல்றேன், இப்படிதான் நான் சொல்ல வேண்டிய கேள்வி நீங்க போடுங்க. இது எங்கள்கிட்ட எடுக்க பாக்குறீங்க. அவருக்கு நான் சொல்றேன், இப்ப நான் நாளைக்கு அவர் கூட்ட சேரட்டும், இதை நான் சொல்றேன். என்ன சங்க கடை மாதிரி தான் காய்க்கிறேன். எந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். கஜேந்திரகுமார்கிட்ட வந்து பேசுறார். அதுக்கு பிறகு இந்த ஐக்கியராஜன் அவர் சனியன் என்று சொல்லி இந்த சுமந்திரனை போதாரி விடுவான் என்றெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். ஒரு 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 எத்திக்ஸ்ல பேச முடியாதெல்லாம் சிவிகே சிவஞானம் பேசியிருக்காரு. அவர் சுயநினைவே பேசியிருக்கிறார். எங்கட தலைவரோட பேசி இந்த ஊடகங்கள் வந்து இந்த சந்திப்போட இந்த சோசியல் மீடியா வருது தானே. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது இந்த விமர்சனத்தை இன்றைக்கு நீங்களே பார்க்குறீங்க. எத்தனையோ பேர் பழைய விமர்சனங்கள் நாங்கள் செய்ததை எடுத்து இந்த கூட்டம் உடைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் நடக்குது. இப்போது நிலைப்பாடு என்ன? இந்த 2 தரப்பினுடைய நிலைப்பாட்டில் உண்மையான நிலைப்பாடு என்பது அவர்கள் அங்கால கையை பின்பற்றிக்கிறார்கள், நீங்கள் இவ்வளவு காலம் பயன்முண்டு அரசியல் செய்திருக்கீங்கள், இந்த 2க்கு நடுவில் நாங்கள் ஒரு வசனத்தை போட்டு எழுதுவோம் என்று பார்க்கறது உண்மையா? இல்லாட்டா உண்மையா 13 உண்மையா நிராகரிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றது உண்மையா? இது நான் இல்லாட்டா நீங்க ஒரு ஒற்றுமை முயற்சி எடுத்து ஒற்றுமைக்கு ஒரு ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறீங்க. அந்த ஒப்பந்தத்தை 2 தரப்பும் ஏற்றுக்கொள்கின்றதா என்றாத்தான் வெளிப்படுத்தணும். நீங்க திருப்பி சொல்றீங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு இது, சங்கனுடைய நிலைப்பாட்டை சங்கை கேளுங்க. ஒருவரை யாரை உங்களோட கடந்த கால தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை கேட்டவர்கள் சந்திரகுமாருடன் நீங்கள் கூட்டு சேருவீர்கள் என்று நம்புவார்களா? சந்திரகுமாருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்போது கூட்டு சேரும் என்று இதற்கு முன்னர் உங்களுடைய கருத்துக்களை கேட்டவர்கள் நம்பக்கூடிய அளவில் நீங்கள் பேசிதானே. டக்ளஸ் தேவானந்தா சொல்றேன், அவர்களுக்கு கூட ஆசனம், அவர்கள் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை கோருகின்றார்கள், நாங்கள் அதற்கு கொடுக்கிறோம். எங்கள் 2 பேருக்கும் இடையில் ஆட்சியில் பங்கெடுப்போ கொள்கை இணக்கப்பாடோ இல்லை. இதை 2 தரப்பும் சொல்லுது. இல்லை இதுக்குள்ள இருக்கண்டா என்ன இருக்கு? யார் சொல்லணும்? 2 தரப்பும் பேசினா 2 தரப்பும் தான் சொல்லணும். 3ஆம் தரப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீங்க அதுல இருந்தீங்க. நாளைக்கு ஒரு புரிந்துணர்வு தமிழரசு கட்சியோட பெறலாம். அந்த புரிந்துணர்வுக்கு வரும் என்று சொன்னா நாங்க இந்த கொள்கை நிலைப்பாட்டில் நிற்போம். அவர்களை இன்றைக்கு நாங்க சொல்றோம். கேட்கிறவங்களும் இப்படிப்பா இது உங்களோட கருத்துக்களை கேட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு தமிழரசு கட்சி பிள்ளை, நாளைக்கு நாளைக்கு இந்த கேள்வியை நாங்கள் இதோட நிப்பாட்டுறதோ இல்லாட்டி தொடர்றதோ நீங்க தான் முடியும். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லி முடிக்கிறேன். கேள்வி கேட்காம நீங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி கேட்டா நான் போறேன்டா. அத பத்தி நான் கவலைப்படல. நீங்க கேள்வியை கேளுங்க. தாராளமா கேளுங்க. கேள்விக்கு பதில். கேள்விக்கு பதில். உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். எனக்கு உங்களோட கேள்விக்கு பதில் உங்களுக்கு இவ்வளவு நேரம் மறுமணி சொல்லியிருக்கேன். பிரிஸ்னோ, தயவு செய்து ஒரு மதிப்பாக நான் மதிக்கிற ஒருவர், நீங்களும் என்ன மதிக்கிற ஒருவர். சரி, வணக்கம். இது களம், மாற்றத்திற்கான குரல். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக நீண்ட காலமாக பேசி வந்த அரசியலிருந்து விலகி இருக்கின்றதா? ஏனெனில் இதுவரை காலம் யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுடன் ஒரு கூட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒன்றா, அல்லது இந்த கூட்டும் சாதாரண செய்தி போல் கடந்து செல்ல போகின்றதா? இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த காண்டிவன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணோ. வணக்கம் நேயர்களே. நீங்கள் இவ்வளவு காலமும் யார் மீது விமர்சனங்களை முன்வைத்தீர்கள்? அவர்களையே இப்பொழுது உங்களுடைய பங்காளிகளாக மாற்றியிருக்கின்றீர்கள். கடந்த தேர்தலில் கூட மிக மோசமான விமர்சனங்களை எல்லாம் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தற்பொழுது இந்த கூட்டு என்ன அவசரத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது? உண்மையில் இது ஒரு கொள்கைக்கான கூட்டு தானா? இது உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நியாயமாக இருக்கிறது. சரிதானே, இதுக்கு காலம் பதில் சொல்ல வேணும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை நாங்கள் சொல்லுகிறோம். காலம் பிரசவித்த ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கிறோம். தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த கூட்டமைப்பு செய்தென்று சொல்லி இந்த தமிழரசு கட்சி, பிளாட், இபிஆர்எஃப், டெலோ போன்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விமர்சனம் இருந்தது. அது கொள்கை சார்ந்த ஒரு விமர்சனம். அந்த கொள்கை சார்ந்த விமர்சனத்திலே கொள்கையில் இப்போ ஆசனங்களை அண்டைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்திருந்த
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், பத்மினி சிதம்பரனார் அவர்கள் உடன்பட்டு இருந்திருந்தால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தொடர்ந்து இந்த அரசியலை செய்து வந்திருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் அரசியலில் தோற்கடிக்கப்பட போகிறோம் என்றதை தெரிந்து கொண்டே தான் இனம் தோற்றாலும் நாங்கள் தோற்றாலும் இனம் வென்றாக வேண்டும் என்ற இந்த அரசியலை செய்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு தேர்தல் அரசியலில் நின்றாக வேண்டிய ஒரு தேவைக்காக நிற்கிறமே ஒழிய தேர்தல் அரசியல் என்பது இலக்காகவும் இல்லை. அப்போ பதவி இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதவி என்று வந்தால் பதவியை நாங்கள் விட்டு கொடுத்து கொள்கையில் இணக்கம் வார எந்த தரப்பையும் ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கான ஒரு அரசியலை தான் செய்து வாரோம். அப்போ அந்த அடிப்படையில் 10ஆம் ஆண்டு நாங்கள் பிரிந்தது கொள்கையில் இருந்து அந்த கொள்கையை நாங்கள் 15 வருடங்களாக செய்து வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையாக நாங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு சித்தார்த்தனுடைய புலட்டும் அதில் இருந்தது. EPRLFயில் சுரேஷ் பிரேமச்சந்திரரும் இருந்தார். முதலமைச்சராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த விக்னேஸ்வரனும் இருந்தார். அதோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பொது அமைப்போடும் சேர்ந்து உருவாக்கியிருந்தோம். ஆகவே இந்த கூட்டில் தமிழ் மக்கள் பேரவையால் ஒரு தீர்வு திட்டமும் எழுதி முன்வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். அதில் சித்தார்த்தன் அதில் இருந்து கொண்டே இருக்கக்குள்ள மத்திக்கும் மாகாணத்துக்கும் மாநிலத்துக்குமான அதிகாரங்கள் சம்பந்தமாக நல்லிணக்க அரசியல் கொண்டு வரப்பட்டிருந்த இந்த அரசியல் தீர்வு திட்ட யோசனைகளுக்குள்ள மத்திய மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சித்தார்த்தன் அவர்கள் கூட அது ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் என்பதனை பல இடங்களில் தெளிவாக சொல்லி வந்திருக்கிறார். ஆகவே இது உங்களுக்கு தெரியும், கடந்த 15க்கு பிறகு 20ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தேர்தலை சந்திச்சிருந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த கட்சிகளுக்கு எதிரான விமர்சனங்கள் என்பது அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம், மற்றது இப்போ எங்களுடைய இன்றைக்கு கூட்டில் இருக்கிற இந்த கட்டமைப்புகளில் இருக்குது, இந்த கூட்டு அமைப்பில் இருக்கிற கட்சிகளாக இருக்கலாம், அதன் தலைவர்களாக இருக்கலாம். கொள்கை சார்ந்த விமர்சனங்களை நாங்கள் கடந்த காலங்களிலையும் செய்து வருகிறோம், இப்போவும் செய்து கொண்டிருக்கிறோம், இனியும் செய்வோம். தனிநபர் சார்ந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். தனிநபர் சார்ந்த விஷயம், கட்சி சார்ந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக கேவலமான கீழ்த்தரமான அது அந்த அந்த பண்பாட்டை நாங்கள் படித்து கொள்ளணும். அதில் நானும் உடன்பாடு இல்லை. இப்போ நான் சொல்லியிருந்தால் கூட ஒருவரை தனித்து அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லுகிற நடத்தை சார்ந்த கொலைகள் இல்லாட்டி அவருடைய கேரக்டர் என்று சொன்னால் அவருடைய நடந்து அதுகளை நாங்கள் கொலை செய்கிற வகையில் அரசியலை செய்யக்கூடாது. அதில் யாரும் செய்திருந்தால் அந்த அரசியல் பண்பாட்டுக்கு நாங்கள் வர வேணும். இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக கராராக எங்களுக்கு சில இடங்களில் அப்படி சொல்லப்படுகிற பொழுது அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்படியான அவர் எனக்கு நேரடியாக நான் 10ஆம் ஆண்டு இந்த அரசியலுக்குள்ளே கஜேந்திரகுமாரோடு பயணிக்க ஆரம்பித்த பொழுது கூட நாங்கள் சில நேரம் பகுதிக்காக காய்ச்சால் கூட அவர் சொல்லுவார், தயவு செய்து நீங்கள் கஜேந்திரகுமாரே அவ்வாறான மோசமான விமர்சனங்கள் இல்லை இது அது இப்போ நீங்கள் இப்போ இது இப்போ நான் இந்த திரும்ப நாங்கள் அந்த அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சரிதானே? அந்த வசனங்களை நான் இப்போ இதில் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் எதிராக நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்கள் இன்றைக்கு திரும்ப இந்த சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறதை நாங்கள் பார்க்குறோம் தான். இப்போ ஒருவர் கடந்த காலங்களில் இப்போ சொல்லுவோம், நாங்கள் சொன்ன வார்த்தை பிரிவுகளை நாங்கள் இதில் பேச விரும்புவோம்னா நாங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்படியான ஒரு விமர்சனம் கேள்வி நான் என்னதுக்காக நீங்கள் இதுவரை சொன்ன அந்த பதிலிருந்து என்ன விஷயம் தெளிவாக தெரிகிறது? நாங்கள் ஒரு கொள்கைக்காக செயற்பட்டு நாங்கள் கொள்கைக்காக தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து பிரிஞ்சு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அந்த கொள்கையோடு நிற்கிறோம். ரெண்டாவது தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இப்போ இணைஞ்சிருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் கொள்கையோடு நிற்கிறோம்னு உங்களால் சொல்ல முடியாமல். அப்போ இந்த ஒற்றுமை என்றது உண்மையில் ஏற்பட்டு இருக்கா இல்லை ஒரு அவசர வேறு ஏதோ ஒரு அவசரத்துக்காக இந்த ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டது? நான் சொல்ல வரேன், இப்போ ஒற்றுமை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு தானே, அது அவசரமாக ஏற்படுத்தப்பட்டதா இல்லையாண்டு இந்த அரசியல் களம் உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய இனத்தினோட இந்த அரசியல் இன்றைக்கு ஒரு சாபக்கேடாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆயுத போராட்டம் நடந்த காலங்களில் இருந்து உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் 44ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 49ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டு இப்படியே நாங்கள் மோதி தமிழீழத்தை கேட்கக்குள்ள தமிழர் விடுதலை கூட்டணியாக ஒன்று சேர்த்தது. அதுக்கு பிறகு அதை நேர்மையும் உண்மையுமாக எங்களுடைய இளைஞர்கள் அந்த தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆயுத போராட்டம் இந்த அரசியல் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அரசியல் அந்த விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேசிய தலைவர் அந்த பலத்தில் இருந்து கொண்டு உண்மையின் நேர்மையாக நெஞ்சில் நஞ்சு குப்பிகளை கட்டி கொண்டு நடந்த போராட்டத்திற்கு உண்மையின் நேர்மையாக இந்த அரசியல் ஒரு காலத்தில் அதுக்கு பக்கபலமாக இருந்தது. சரிதான், அது உண்மையாக இருந்ததா இல்லையான்றது தான் நாங்கள் கடந்த 10ஆம் ஆண்டுக்கு பிறகான அரசியல் சூழலில் பார்க்க. என்னுடைய உங்களுடைய ஒற்றுமை என்பது உண்மையான ஒரு ஒற்றுமை, நிச்சயமாக கொள்கைக்கான நீங்கள் கூறுவது உங்களுடைய தரப்பு, நாங்கள் கொள்கைக்காக செயற்பட்டோம். நிச்சயமா இப்போ இப்படித்தானே பிரிஸ்னோவ், இப்போ நாங்கள் இந்த டிடிஎன்ஏ தற்பொழுது உங்களுடைய கொள்கையுடன் பூரணமாக இணைந்து பயணிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த சந்திப்பில் நானும் கலந்து கொண்டேன். முதலாவது சந்திப்பில்
அதுக்கு முதல் தெரியும். நாங்கள் தேர்தலுக்கு முதலே இந்த சந்திப்புகளை பற்றியும் வர இருக்கிற அபாயம், இந்த அரசு வந்து வேறு ஒன்றையும் செய்ய போகிறதில்லை, இந்த அரசியலமைப்பை கொண்டே ஆகுமென்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்கள் இதை கட்டாயம் எதிர்காலத்தில் பார்ப்பீங்க. அந்த அபாய அறிவிப்பு ஒரு தமிழ் தேசிய தரப்பாக இருந்து அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறேன். அதே கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 8 பேர் அங்கே வச்சிருக்கிறாங்க, நாங்கள் உண்டு, சங்கிலி உண்டு. அப்போ இந்த 10 பேரும் சேராட்டி இந்த அரசியல் என்னென்ன வடகிழக்கில் 19 சீட் ஆசனம் இருக்குது. ஆகவே வடகிழக்கில் ஆக குறைஞ்ச பெரும்பான்மையை நாங்கள் காட்டுறோம்னா 10 பேர் அதை மறுக்க வேணும். ஆக வரலாற்றில் തന്നെ இந்த அரசியலை கடத்துறதுக்கு, இனிவரும் காலங்களில் இந்த அரசியலை கொண்டு போகிறதுக்கு அந்த மறுப்பை தமிழ் தேசிய இனத்தின் சார்பில் செய்ததாக ஒரு நிலைப்பாட்டு எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் வீட்டிறங்கி போயில்லை. அவர் கொழும்பு ராணி ரோட்டில் இருந்தவர், அவர் ஜிஜி பொன்னம்பலத்தின் இந்த குமார் பொன்னம்பலத்தின் மகன், அவர் ராயல் காலேஜில் படித்தவர், அவருக்கு இந்த அரசியல் தெரியாது, இருமாப்போட இருக்கிறார், செருக்கோட இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வீடு வீடாக தட்டி தட்டி சிவஞானத்தின் வீட்டை தட்டி தட்டக்கூடாதவர்களுடைய வீடுகளெல்லாம் தட்டி இருக்கிறார். நான் சொல்லுவேன், இது எந்த தனிப்பட்ட விஷயம். இதுதான் நான் நீங்கள் சொல்ல வர விமர்சனம். சரிதானே? என்னை கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கும் நாங்கள் சொல்லலாம் பழசை. ஆகவே இப்படி ஒரு விமர்சனம் இருந்த இடத்துல தான் இந்த அரசியலை கஜேந்திரகுமார் செய்கிறார். அதுக்கு அந்த நேரம் உள்ளூராட்சியை பற்றி எவருமே கதைக்க இல்லை. அப்போ அவர் ஒரு அரசியல் இலக்கு எங்களுக்கு தெரியுது. இந்த அரசியலை தீர்க்க தரிசனமாக நாங்கள் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த அரசியலுக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு அரசியல் தீர்க்க தரிசனம் எங்கள்கிட்ட இருந்த இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த அரசியலை செய்யக்கூடாது. அது எங்களுக்கு இருக்கு. 10ஆம் ஆண்டு நாங்கள் சொன்னோமே இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த அமைப்புகள் செய்யும். அதுக்கு பிறகு கஜேந்திரகுமார் எதை சொல்லி வந்தாரோ அந்த கஜேந்திரகுமாரை வச்சு கொண்டு தான் இது கட்டமைக்கப்படுது. கஜேந்திரகுமார் உங்களுடைய கட்சி முழுமையாக நம்புகின்றது வடகிழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை பெற முடியாது, மற்றவர்களையும் அரவணைத்து தான் கொள்கைக்காக நாங்கள் செல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வச்சு கொண்டு பேசணும். நான் குற்றச்சாட்டா சொல்ல வரையில் இந்த ஐபிசியோ இல்லை இப்போ இந்த ஊடகங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த இது மிக ஆரோக்கியமாக நான் உங்கள்கிட்ட வாரதுக்கான காரணமும் வந்து இது ஆரோக்கியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமென்று. இதில் பாருங்க, இப்போ இந்த ஊடகங்கள் வந்து இந்த சந்திப்போட இந்த சோஷியல் மீடியான்னு வருது தானே, இப்போ எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது இந்த விமர்சனத்தை இன்றைக்கு நீங்களே பார்க்குறீர்கள். எத்தனையோ பேர் பழைய விமர்சனங்கள் நாங்கள் செய்ததை எடுத்து இந்த கூட்டம் உடைக்க வேணுமென்ற ஒரு அரசியல் நடக்குது. அப்போ நான் சொல்ல வர்றது அதை தாண்டி இப்போ நாங்கள் 10ஆம் ஆண்டு கூட்டமைப்பாக இருந்து ஏன் தமிழரசு கட்சியோடு இருந்த இந்த கூட்டமைப்போட நாங்கள் 10ஆம் ஆண்டு விலகினம் என்று சொன்னால் ஏன் இபிஆர்எஃப் டெலோ பிளாட் விளைவிச்சது? என்னதுக்காக விளைவிச்சது? ஆசனம் இல்லையண்டா அல்லாட்டி அவைக்கு ஒரு கொள்ள பிரச்சனை இருந்தது என்று விளைவிச்சா? சரி, ஏதோ ஒரு வகையில் நான் அதை சொல்லி கொள்கை பிரச்சனைக்காக விளையினவர். கொள்ள பிரச்சனை என்ன? அப்படியா? கொள்கை பிரச்சனைக்காக தான் விளையினவர்களா? இல்ல, அது சரி. இப்போ அது கூட அதை தான் சொல்லணும், கொள்ளையா இல்லையா? நாங்கள் சொல்லலாமோ? நாங்களும் சொல்லலாம் கொள்ளையே இல்லா. நாங்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சு தோண்ட வர்றோம் இல்லையா? 10ஆம் ஆண்டு வந்திருக்கணுமே. அப்போ அவர்கள் கொள்ளை இல்லைன்னு சொல்லி வருகிறோம். 15ஆம் ஆண்டு 16 ஆசனங்கள் எடுக்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நாங்கள் உடனடுத்து ஊடகங்கள் விமர்சனத்தை முன்வைக்கும். இவ்வளவு காலமும் அவர்கள் கூட்டுணைகின்ற பொழுது நீங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். ஊடகங்கள் உங்களுடைய கூட்டை காப்பாற்றுவதற்காக செயற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, நிச்சயமா இல்லை. அது 2 பக்க விமர்சனங்களை முன்வைக்கும். இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய பாதை இப்படி இருந்தது, ஏன் இந்த திடீர் மாற்றம்? இல்லை, அதை நீங்கள் சொல்ல விடுங்க. 15ஆம் ஆண்டு பிஸ்னஸ் தயவு செய்து நீங்கள் எனக்கு குறுக்கீடு செய்தீங்கன்னா 15ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு கூட்டுகை இருக்கிறோம். சரிதானே? கூட்டுகை இருந்து தமிழ் மக்கள் பேரவையாக தமிழ் அந்த இன்றைக்கு மட்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்த குற்றச்சாட்டு என்ன? தமிழ் மக்கள் பேரவை தேர்வு திட்டத்தில் சித்தார்த்தனுடைய புலட் இருந்தது, இபிஆர்எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அமைப்பு இருந்தது, விக்னேஸ்வரன் ஐயாண்ட அமைப்பு இருந்தது. இன்று மட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்றைக்கு 15ஆம் ஆண்டு தொடங்கி நாங்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்வச்சு தான் நாங்கள் இந்த அரசியலை செய்து வரோம். அப்போ இன்றைக்கு அதில் கூட்டாக இருந்தவர்கள் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் சங்கோட நடக்கிற பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 2 மாதம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு முதலும் பிறகும் இப்போ நாங்கள் போய் கதைக்கிறோம். இந்த வகையில் உள்ள மறுமொழியாக எங்களுக்கு தெரியல. தேர்தல் நடக்குது, ஆசனர் பங்கீடு வந்துட்டு அவைக்கு 107 சீட், வடகிழக்கில் சங்குக்கு எங்களுக்கு 101 ஆசனங்கள். இப்போ அவர்கள் முதல் எங்கே போய் எங்களோட கதைச்சவர். நான் சித்தார்த்தன் வீட்டில் போய் நான் பேசினேன். சித்தார்த்தனும் எங்களுடைய தரப்பிலே நானும் செல்வராஜா கஜேந்திரன் செயலாளர் அவர்களும் தீவன் திலீசன் அவர்களும் அங்கால சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் அமைப்பில் சார்பில் அதனுடைய தலைவரோ செயலாளர், மற்றது சித்தார்த்தன் ஐயா அவர்கள் செல்வமடைக்கலாம் நாங்கள் பேசினோம். அப்போ நாங்கள் சொன்னோம் ஆசன பங்கீடு சம்பந்தமாகத்தான் அவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. நாங்கள் சொன்னோம் நிச்சயமாக நாங்கள் ஆசனம் பற்றி பேச இங்கே வரையில் இணக்கப்பாடாக நாங்கள் இந்த அரசியலில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்னா மட்டும்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் வரலாம். இதை நீங்கள் தீர்மானிங்கன்னு சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு நாங்கள் மிக ஆழமாக
நான் பேசின விதம் நான் அன்றைக்கும் அவரோட அப்படி பேசுறதில்லை. அவருக்கு தெரியும் அவர் மீது நாங்கள் ரொம்ப அந்த அரசியல் சம்பந்தமாக அரசியல் ஞானம் சம்பந்தமாக அவர் மீது எங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்கிட்ட மதிப்பு இருக்குது. அவருக்கு நான் நேரடியாகவே சொல்லியிருக்கேன், தமிழ் மக்கள் பேரவையில் தீர்வு திட்டத்தை எழுதிக்கல ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வராருன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து அங்கே மிக சீரியஸாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர். ஆகவே நான் அவருக்கு நேரடியாக நான் சொன்னோம் அந்த சந்திப்பில், தயவு செய்து உங்களால் மட்டும்தான் முடியும் என்ன, தயவு செய்து கடந்த கால அரசியலெல்லாம் நாங்கள் மறந்து, இதான் நான் சொன்ன வசனம். நாங்களும் நீங்களும் அவரும் நானும் இதே இதில் உங்களுக்கு முன்னாலே எதிர்த்தரப்பாக இருந்து பேசியிருக்கிறோம், சரிதானே, எதிர்த்தரப்பாக இருந்து பேசியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அன்றைக்கு வந்து இணக்கப்பாடு வேற இல்லை அது நாங்கள் இந்த ஆசனங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு பிறகு இந்த 13 ஆரம்பம் தொடக்கம் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கொள்கைக்கான கூட்டாக பேர்ந்து பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் தடுத்து அன்றைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தையில் சொல்லிப்படுவோம். இணக்கப்பாடு என்று சொல்லலாமோ ஒரு இணக்கப்பாடு மட்டுப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதை பற்றி நீங்கள் வழியில் நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஒரு படம் எடுப்போம்னு சொன்னார், நாங்கள் அது தேவையில்லை என்று வந்துட்டோம். அதுக்கு பிறகு அவர்கள் எங்கே போனார்கள் எப்படி காய்ச்சார்கள் என்றது இல்லை எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எழுத்துல போட்டிருக்கிறோம். இது யாரும் நாளைக்கு மீறலாம், நானும் மீறலாம். நான் விரும்பினா இந்த கோலில் சரிவரான்ற ஒரு நிலைப்பாடு நான் எடுத்தால் நான் வெளியில் போகலாம், அது நாளைக்கு காலம் தான் பதில் சொல்லுவோம். சரிதான், இதில் இருக்கிற சீரியஸ்னஸை விளங்கி கொண்டு தயவு செய்து இதை நீங்கள் ஆரம் விமர்சிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை விமர்சிங்க, கொள்ளையை விட்டுட்டீங்க, 13 ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ஆரம்ப புள்ளி, நாங்கள் இதை முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நேர்மையை நாங்கள் உண்மையாக இந்த கூட்டுக்குள்ளால நாங்கள் நகர்றமோ இல்லையோ என்பதும் எதிர்காலம் சொல்ல போகுது. இவர்கள் யாராவது எங்களோட கூட்டு சேர்ந்து இருந்தவர்கள் அந்த 13 அவர்கள் அழுத்தி சொல்லி 13 ஆரம்ப புள்ளி என்று சொல்கிறார்கள். இந்த அமைப்பால் அவர்கள் இந்த எங்களுடைய நாங்கள் இருக்கிற அமைப்போட அவர்களுக்கும் முன்னுக்கு போக முடியாது. ஆகவே இதுல 13 இருக்குதா, அதை ஆரம்ப புள்ளியா முன்னணி ஏற்றுக்கொண்டுதான் சொல்ல வரவர்களுக்கு நான் சொல்றேன், நிச்சயமா நீங்க எதிர்காலத்தை பார்க்க போறீர்கள். 13 ஆரம்ப புள்ளியும் இல்ல, தொடக்க புள்ளியும் இல்ல, இறுதி புள்ளியும் இல்ல. நாங்கள் இந்த அரசியலை நேர்மையும் உண்மையுமா செய்வோம். இல்லையென்றா இந்த மக்களுக்காக போராடின இந்த அமைப்பு அழிஞ்சு போனதான ஒரு வரலாறு இந்த மண்ணில் எழுதப்படும். ஏக்கிய ராஜ்ய விடயத்தில் வந்து நீங்கள் நிராகரிப்போம் என்று குறிப்பிடுறீர்கள். ஏன் 13 அப்படி? இல்ல இது திரும்ப கேட்ட கேள்வி. நீங்கள் எங்களுடைய செயலாளர்கிட்ட பலர்கிட்டையும் கேட்ட கேள்வி, இங்க வர எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்வி. இதுக்கு எல்லாரும் மறுமொழியும் சொல்லி இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் முழுமையாகவும் இறுதி தீர்வாகவும் 13 இல்லையென்றா அது ஆரம்ப புள்ளியும் இல்லை, தொடக்க புள்ளியும் இல்லை என்றது எங்களுடைய வியாக்கியானம். அதை நீங்கள் இப்ப ஒரு கட்சி வருது இந்த வசனத்தில் இது இருக்குதானே, அப்ப அது தேவையில்லை என்றா அவன் தனக்கும் தன் இடத்துல போய் நியாயம் சொல்லணும். என்னடா எல்லா தரப்புகளையும் கையெழுத்து வச்சிருக்கணும் ஆரம்ப புள்ளியை, இந்த தரப்பை தான் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். இது உண்மை, சரிதான். இதே யாரும் மறுக்க இல்லாது கடந்த காலம். இது எங்களோட விரைக்க அவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்ப புள்ளியாகவும் ஏற்க இல்லாததான் இருப்போம். அப்ப அவர்கள் ஏதோ ஒரு சொல்லாடல போட்டு நாங்கள் அந்த இப்ப நாங்க சொல்லலாம் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற 13 அது முற்றாக நிராகரிக்கப்படுது, ஒற்றையாட்சி நிராகரிக்கப்பட என்ற வியாக்கியானத்தை நான் வைக்கலாம். நாளைக்கு அவர்கள் நான் சொல்லணும் இல்லை நாங்கள் ஆரம்ப புள்ளியா ஏற்க போறோம், இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுக்கு உடன்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால் அதில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது நிலைப்பாடு என்ன? இந்த இரண்டு தரப்பினுடைய நிலைப்பாட்டில் உண்மையான நிலைப்பாடு என்பது அவர்கள் அங்கால கையொப்பம் வச்சுக்கிறார்கள், நீங்கள் பல காலம் 13 எதிர்த்து அரசியல் செய்திருக்கீங்கள், இந்த ரெண்டுக்கு நடுவில் நாங்கள் ஒரு வசனத்தை போட்டு எழுதுவோம் என்று பார்க்குறது உண்மையா? இல்லாட்டா உண்மையா 13 முழுமையா இல்லை 13 உண்மையா நிராகரிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றது உண்மையா? இது நான் இல்லாட்டா எங்களுடைய இந்த கூட்டுக்காக சொல்றேன். இது திருப்பி இதுக்கு கேட்க போறீங்கன்னா இதுதான் மறுமொழி, சரிதானே விஷ்ணு? எங்களை பொறுத்தவரையில 13 கிளதான் இனம் அழிஞ்சிருக்கு. 13 ஆரம்ப புள்ளி என்று நான் சொல்றேன் என்று சொன்னா, இப்ப ஏற்கிறேன் சொன்னா இது இந்த வியாக்கியானத்தை நான் முன்வைக்கணும். 13 காணி அதிகாரம் இல்லை, 13 போலீஸ் அதிகாரம் இல்லை, 13 கல்வி எல்லாத்தையும் தேசிய விடயங்களாக கொண்டு போய் சுகாதாரம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ல கோல்வியை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டே போனீங்கன்னா நான் சொல்லல. ஆகவே 13 ஆரம்ப புள்ளியாக ஏற்கிற தரப்பு தான் இதுக்கு நியாயம் சொல்லணும். ஆரம்ப புள்ளியும் அல்ல, தொடக்க புள்ளியும் அல்ல, இறுதி புள்ளியும் அல்ல. 13 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் பேரவையும் இந்த அமைப்பும் முற்றாக நிராகரிக்கிறது. இதை நீங்க மற்றாக்களை கொண்டு கேளுங்கோ, ஆரம்ப புள்ளியா தொடக்க நீங்க யாரும் சங்குல கேட்டுற சங்கு உங்களுக்கு எங்களோட கையெழுத்து வச்சு ஆரம்ப புள்ளியா சொல்லுகிறவர்கள்ட்ட கேளுங்க. அப்படி என்ன நான் சொல்றேன், எங்கள்ட்ட இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து கையெழுத்து வச்சிருக்கிறோம், இதே சுத்தியா நாங்க செய்திருக்கிறோம். தமிழ் அதாவது 13ஆம் திருத்த சட்டம் ஆரம்ப புள்ளியோ இறுதி புள்ளி இது எங்களுடைய நிலைப்பாடு. இதுல இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றைக்கும் மாறாது, இந்த பங்குதாரர்களோட இருந்து கொண்டாலும் கூட இது எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டில் யாராவது மாற்றி அந்த முடிவை எடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முதலாவதாக வெளியேறும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் வெளியேற்றப்படுவார். காண்டிபேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுல உணர்ச்சி வசம் இல்ல தம்பி. இந்த அரசியல்ல உங்களுக்கு தெரியும், நேற்று தையிட்டி போராட்டத்தில் நாங்கள் போயிட்டு வரோம், சங்கு வந்ததா சக்கரம் வந்ததான்னு கேட்கிற கேள்வி அல்ல. எங்களுக்கு தெரியும் தம்பி, அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது, நாங்கள் போய் நிற்க வேணும். இதுல நான் சொல்ல வரேன், இதுல இந்த அரசியல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிட்ட இருக்கிற விமர்சனத்தை நீங்க வெய்யுகோ கதையுங்கோ. எங்களை பொறுத்தவரை இல்லை, நான் இப்ப மிக அழுத்தம் திருத்தமா சொல்றேன். தமிழ் தேசிய மக்கள் முயற்சி எடுத்து ஒற்றுமைக்கு ஒரு ஒப்பந்தத்தை எழுதி இருக்கிறீங்க. அந்த ஒப்பந்தத்தை இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்கின்றதா?
என்றாத்தான் அதை வெளிப்படுத்தணும். இல்ல, நீங்க நான் வெளிப்படுத்தி எங்களுடைய நீங்க திருப்பி சொல்றீங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு இது, சங்கனுடைய நிலைப்பாட்டை சங்கை கேளுங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து 13 நிராகரிக்கிறீங்க. சங்குண்ட நிலைப்பாடும் தமிழ் தேசிய நிலைப்பாடும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலைப்பாடும் இதுதான். 13 ஆரம்பமும் இல்ல தொடக்கமும் இல்ல. நீங்கள் இல்ல அதுல எழுதிட்டீங்க அதுக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னா நீங்க மற்ற தரப்பை கூப்பிட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன் அப்படி ஒன்று இல்ல. அப்படி சொல்லவே அப்படி வீடியோல நான் பாக்குறேன் தானே எல்லாத்தையும். நீங்கள் டக்ளஸ் தேவானந்தோட கூப்பிடுங்க நடக்கிற வீடியோல அவர் சொல்றாரு தானே. நீங்க சொல்றேன் இல்ல நீங்க சொல்ல இல்ல அந்த கேள்விக்கு ஒரு மறுமொழி வருது தானே. இப்ப நாங்கள் தானே இதுக்கு மறுமொழி சொல்லலாம். நாங்கள் தானே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் இந்த தரப்போட. நாங்க சொல்றேன் நான் சொல்றேனே இதை நீங்க ஏற்றுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போங்க. நீங்க கேக்குறீங்கடா எங்களுடைய இணக்கப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு மீண்டும் தமிழ் தேசிய இல்லையே. எல்லா நிலைப்பாடும் என்ன எல்லாருடைய நிலைப்பாடும் தான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடாகவும் மற்றவர்களுடைய நிலைப்பாடு இல்லைன்னு சொல்ல வாரீங்க. தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்றேன். இதுல அது தவறு. இது நீங்க சொல்லி இருக்கீங்க இந்த வீடியோ காட்சியில் பார்க்கலாம். நிச்சயமா. அதாவது இந்த நிலைப்பாடு, அதாவது சங்கம் தமிழ் தேசிய பேரவையாக வந்து இருக்கிற அமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவும் நாங்கள் செய்திருக்கிற நிலைப்பாடு 13 ஆரம்ப புள்ளியோ தொடக்க புள்ளியோ இறுதி புள்ளியோ முழுமையானதோ அல்ல என்ற உடன்பாட்டில் தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். இதுதான் இந்த தரப்பினுடைய நியாயப்பாடு. இதுல வேற எந்த ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கப்படல. அந்த அடிப்படையில் தான் ஒற்றையாட்சி நிராகரிக்கப்படுற விஷயமும் 13 முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லி பேசித்தான் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. அப்ப இதுல ஒரு மாற்று இன்டர்பிரேஷன் இருக்குண்டா நீங்கள் இந்த தரப்பிலே ஒரு ஆளை கூப்பிடுங்க. எங்களுடைய தரப்புகளை கூட்டாக இருக்கிறார்களை கூப்பிட்டு சங்கில வச்சு இந்த கேள்வியை உங்களுடைய நிலைப்பாடாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் அந்த ஒப்பந்தத்துக்கு போனீர்களா? ஒரு நாளும் இல்லை. அதை நீங்க பொறுப்போடு சொல்லுவோம். மிக பொறுப்போடு சொல்லுவோம். காலம் அப்படியான ஒரு இடத்துல கொண்டே விடும் என்று சொன்னால் நிச்சயமா இது எங்களுக்கு தெரியும். இந்த இனம் அளிக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு 15 வருடம் இந்த இனத்துக்காக இந்த 15 வருஷம் செய்த இந்த அரசியல்ல இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு காலவரையறை மருத்துவத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் தீர்க்காயுசோட இந்த இடத்துக்கு வந்தவர்கள் அல்ல. நாளைக்கு நான் இருக்கலாம் இல்ல என்ன போற இந்த அரசியல் நிறைப்பாடு அப்படி 3 பில்லியன் மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த திருச்சி சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்த அரசியல்ல எதுவுமே நிலையற்று போயிருக்கலாம். நாங்கள் மிக நேர்மையும் ஒழுக்கமாக சொல்றோம். இந்த போராட்டம் இந்த இனத்துக்கான இந்த தமிழ் தேசம் அடைகிற போராட்டம் இன்னும் ஒரு சந்ததிக்கு மாற்றப்பட்டு தான் போகணும்னு சொன்னா அந்த அரசியலை நாங்கள் இதை செய்யவும். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஒற்ற நம்பிக்கை உங்களை போன்றவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். மிகச் சிறந்த அளவில் தமிழ் தேசியத்தில் பெற்றுள்ளவர்கள்லாம் இந்த மக்கள். ஆகவே இந்த ஒழுக்கத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்கிற கேள்வியை நான் மிக சாதாரணமாக விளங்கி கொள்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நம்பி இருக்கிறார்கள் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கடந்த தேர்தலில் எத்தனை ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றது கேள்விக்குட்படுது. அப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு செயற்பாட்டு எடுக்குது. அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்து எடுக்குது. அதுக்காகத்தான் நீங்கள் எல்லா தரப்பையும் இணைக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை முன்னுக்கு ஆரம்பத்தில் சொல்லி நான் இந்த தேர்தல் அரசியலில் நாங்கள் அந்த அரசியலில் மக்கள் வாக்க போடுறதை வச்சு கொண்டு தான் நீங்கள் கதைக்க போறீங்கண்டா அதுக்கு பின்னால் இன்றைக்கு தான் உங்களுக்கு மிக ஆழமாக தெரியும். நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிற நீங்கள் இப்படியான கேள்வியை கேட்க நீங்கள் ஒரு தயவு செய்து யோசிக்கணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்கலாம். இன்றைக்கு 5 கிலோ எங்களோட சனத்தை நாங்கள் மிக பிழையாக தவறாக இந்த சொல்லு மனம் புண்படக்கூடிய வகையில் இருக்கிற விஷயம் மக்களுக்கு நாங்கள் இப்படி சொல்லவும் கூடாது. நான் இந்த அரசியல் களத்தில் நின்றவனா சொல்றேன். நான் இன்றைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆன நிலைமையில இந்த மக்களை வச்சுக்கொண்டு இந்த அரசியலை நாங்கள் இப்படி தீர்மானிக்கலாம். அதுதான் சொல்றோம். இந்த போராட்டம் ஒன்றுதான் வழி. கடந்த 15 வருடங்களாகவும் இந்த மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த தேசம் முழுக்க மக்கள் வாக்கு போடுறது வாக்கு போட இல்லைன்றதுக்கான அரசியல் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் இந்த மக்களுக்குள்ள இந்த அரசியலை விதைச்சு இந்த சின்னாபின்னமாக்கி இருக்கிற அரசியலுக்கு இருந்தால் நாங்கள் இதை செய்கிறோம். ஆகவே வாக்கு போட்டதை வைத்துக்கொண்டு தயவு செய்து இந்த அரசியலை விமர்சிக்கிறேன்னு சொன்னா நாங்கள் மிக ஆழமா இந்த அரசியலை பேசுவோம். வாக்க வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அரசியல் நான் சொன்னேன் தேர்தலுக்கானவர்கள் அல்ல. மக்கள் விரும்புறாங்க என்ன புரியல. மக்கள் விரும்புறாங்க இந்த ஜனநாயகத்தை வச்சு நாங்கள் தெரியல. ஏதாவது விடுதலை போராட்டம் இந்த ஜனநாயக தேர்தல் எல்லா இடமும் போய் நாங்கள் போராட்டம் செய்யறோம். எல்லா இடமும் போறோம்ன்றதுக்காக எல்லாரும் எங்களை ஏற்றுக்கொண்டாரு. அப்படி இல்ல போராடுறதுக்குன்றது நாங்கள் மக்களுக்கு நம்பிக்கையான விஷயங்களை கட்டியெழுப்போம். வெளிவடக்குல 11 ஆசனங்களை தமிழரசு கட்சி தான் வச்சிருக்கு. நாங்கள் போராடினோம். தையிட்டில எங்களுக்கு ஒரு ஆசனம் வந்தது, பன்னாளில் எந்த தொகுதியில் ஒரு ஆசனம் வந்தது. அப்படி நாங்கள் ஆசனங்கள் எடுத்தோம் என்று சொல்றதுக்கு அப்பால இன்றைக்கு தமிழரசு கட்சி தான் இருக்கு. தமிழரசு கட்சி வலிகாமம் வடக்கில் இருந்து போராட்டங்களையும் செய்ய இல்லை. ஆனால் மக்கள் ஆதரிச்சிருக்கிறார்கள். இந்த அரசியல் மக்களிடம் போய் சேர இல்லை என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விளங்கி அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற பணியை தான் கடந்த 15 வருஷமா நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்கு. நாங்கள் தோற்றதற்கான காரணத்தை நாங்கள் சொல்றோம். இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர இல்லைன்னு இல்லைன்னா எங்களுக்கு இந்த அரசியல் இல்லை. புதிய கூட்டுத்தொடர்பில் அவருடைய பதிலிருந்து நீங்க புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவு தூரம் அந்த ஒற்றுமை நிலைமை இருக்கின்றது என்று. அடுத்ததாக இல்ல தயவு செய்து இப்படி நீங்க ஒரு முடிவை சொல்றீங்கன்னு சொன்னா நான் சொல்ல வேணும். இந்த கூட்டம் நான் கேட்ட கூட்டத்தை பற்றி நீங்க கூட்டத்தை தெரியுமா? நான் சொன்ன பதில் தெளிவாக சொல்லுகிறேன். உங்களோட பதிலில் ஒன்று மறைஞ்சிருக்கு தானே பிரச்சனை. நான் சொல்ல வருகிறேன்.
இந்த கூட்டு என்பது சங்கு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்து கொண்ட கூட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கொள்கை இணக்கப்பாட்டில் 13 நிராகரித்து ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரித்து இனப்படுகொலைக்கான நீதி இன்றைக்கு எதுவரும் பேசாத விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இணக்கப்பாட்டோடு வந்த ஒரு அரசியலை மட்டும்தான் நான் இதுவரை பேசினேன். அதை தவிர எனக்கு வேறு ஒரு அரசியலும் இல்லை. அப்படியான ஒரு நிலைப்பாடு இந்த கூட்டமைப்புக்கு பின்னால் நாங்களும் 13 கைவிட்டு 13 ஏற்றுக்கொண்டு போகிற அரசியல் செய்யும் என்று சொன்னால் அந்த அரசியலை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதோ இல்லையோன்றதை முடிவெடுக்கிறது காண்டிவேன். ஆகவே இந்த கூட்டின் அடிப்படையில் நாங்கள் இணங்கிக் கொண்ட விஷயம் இந்த 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 இணக்கப்பாட்டில் சொல்லப்பட்டு கஜேந்திரகுமாராலும் அங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செயலாளராலும் கையெழுத்து வைக்கப்பட்ட அந்த அடிப்படையில் முற்றுமுழுதாக நாங்கள் செய்து வருகிற அரசியல் இணக்கப்பாட்டின் வழி நின்று மட்டுமே தான் இந்த தரப்புகள் இணங்கிக் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. இது எங்களுடைய நிலைப்பாடு. சந்திரகுமாருடன் இணைந்து கொண்ட விஷயம் என்பது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது. அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனமாக தெரிகிறதா இல்லையா? நிச்சயமாக சந்திரகுமார் அவருடைய கடந்த காலம் இப்போ இப்படியே பார்த்தா எங்களுடைய அரசியலுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் கற்பிப்பவர்கள் இருப்பார்கள். இப்போ நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், சங்கினுடைய கூட்டாக சங்கு ஒரு 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 அரசியல் கட்சியை ஜனநாயக போராளிகளை சந்திரகுமார் அவர்களை இணைத்து வருகிற பொழுது சங்கினுடைய ஒரு தரப்பாக அவர் வருகிற பொழுது அவரை சங்கு உள்வாங்கி இருக்குது என்று சொன்னால் சங்கு எங்களோட ஒப்பந்தம் செய்து என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாது ஜனநாயக போராளிகளை வழியில் விட்டுட்டு வா, அவரை வழியில் விட்டுட்டு வாங்க. அந்த பொறுப்பு முழுக்க இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் கடந்த காலங்களில் அவர் இதே மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பின்னணி பற்றி நாங்கள் விமர்சிக்கலாம். நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் பர்சனலாகவே அவர்களை விமர்சித்தவர்கள் என்று. ஆகவே அது எல்லாத்தையும் கடந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அடிப்படை நேர்மை சித்தாந்தத்தோட நான் பேசியிருக்கிறேன். இப்பவும் சரிங்களே, டக்ளஸ் தேவானந்தாவோட தமிழரசு கட்சி பேசுறது, இன்னும் ஒரு கட்சி பேசுறத உங்களோட தலைவர் என்னன்னு பேசுறார், ஊடக சந்திப்பு வச்சு அதையே விமர்சனம் செய்கிறார். நீங்கள் சந்திரகுமாருடன் கூட்டு சேரலாம் என்றால் ஏன் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி கூட்டு சேரலாம்? இல்லை, இப்போ டக்ளஸ் தேவானந்தாவோட அவர் இருந்த காலம் அவருக்கு பிறகான காலம் என்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல வர விமர்சனத்துக்கு சந்திரகுமார் தான் இதில் மறுமொழி சொல்லணும். இல்லாட்டி சங்கில் இருக்கிற ஒருவர் தான் எப்படி கூட்டினீங்கள் என்று. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஆகாயத்திலிருந்து இருக்கிற இல்லையே இந்த வாக்காளர் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இதே டக்ளஸ் தேவானந்தா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிற பொறுமுறையில் பார்த்தா அதே அங்கஜனும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆசனங்களை வச்சுக்கொண்டு தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசி இப்படி இன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கிறோம். இதே மக்கள் கேட்டு தான் முடிவெடுக்கிறார். சங்குக்கு போய் என்ன என்பிபிக்கு திசைகாட்டிக்கு வாக்களித்து 3 பேர் வாய் பேசாதவர்களை கொண்டு இந்த அரசியலில் விட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபட்ட இந்த சித்தாந்தத்தை தான் பார்க்குறோம். இதுதான் சாபக்கேடு. டக்ளஸ் தேவானந்தாவும் அங்கே நாடாளுமன்றம் சென்று கொண்டு விரும்புகிறீங்க? இல்லை, நான் சொல்ல வரேன் என்று சொன்னால் அதை தீர்மானித்தவர்கள் வந்து அந்த வாக்கு இன்றைக்கு அவர்கள்ட்ட இல்லாமல் போயிருக்கு சொன்னால் இந்த தமிழ் என்ன என்பிபியினுடைய வாக்கு வங்கியாக அது இருந்தது. இது மிக ஒரு ஆழமான விஷயம். எத்தனை பேர் ஒதுங்கி இருந்தார்கள் இந்த வாக்குல? நான் கேட்டது என்ன, பட் டக்ளஸ் தேவானந்தா தமிழரசு கட்சியோடு இணைகிறத நீங்க விமர்சிக்கிறீங்க. எங்களுக்கு விமர்சிக்க இருந்தானே ஏனெண்டா சந்திரகுமாரோட நீங்க என்ன சேர்ந்துருக்கீங்க 2 பேரும் நீங்க கேள்வியை கேட்டால் எனக்கு மறுமொழி சொல்ல விடுவோம். எங்கட விமர்சனத்துக்கு ஒரு நாங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படை இருக்கு. சரிதானே? என்ன அடிப்படை பொறுங்க வாரன் அதை சொல்ல விடுங்களேன். அதுக்கு நீங்க தமிழரசு கட்சி மக்கள் ஆணையை பெற்றதுக்கான ஒரு அடிப்படை இருக்கு. எந்த ஒரு கட்சியோடையும் நாங்கள் சேர மாட்டோம், என்பிபியை விழுத்த வேணும், தமிழ் தேசிய எதிர்ப்பாக 2 தரப்புகளை விழுத்த வேணும் என்ற ஒரு மக்களானே எடுத்திருக்கு. நாங்களும் அப்படித்தான் எடுத்திருக்கிறோம். சரிதானே? அந்த அடிப்படை உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவோடு நீங்கள் வச்சிருக்கிற கேள்விக்கு நான் மறுமொழி சொல்லணுமே ஒழிய என்ற நிலைப்பாட்டில் தான் நான் மறுமொழி சொல்லணும். தமிழரசு கட்சிக்கும் இபிடிபிக்கும் அந்த வித்தியாசத்தை நான் பார்க்க இல்லை. சரிதானே? இன்றைக்கு எங்களோட தமிழரசு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்குதானே. நீங்க இணக்கப்பாட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க மேயராயும் இருங்கோ, டெப்யூட்டி மேயராயும் இருங்கோ, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இணக்கப்பாட்டு ஒன்றுக்கு வராத தமிழரசு கட்சியோட டக்ளஸ் தேவானந்தா தான் சேரலாம். சரிதானே? இந்த இடத்துல நான் விமர்சிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மக்களான தந்திருக்கிறது வந்து அதுக்கு இல்லையே. நீங்க மக்களானைக்கு 13 நிராகரிக்க சொல்றீர்கள், தேசம் என்றீர்கள், சுயநிர்ணய உரிமை என்றீர்கள், அதுக்கு வாக்கு வேண்டி போட்டு இனப்படுகொலைக்கு தீர்வு என்றீர்கள். அப்ப அதை செய்து போட்டு நீங்க அதை கேட்கலாது. இங்க மாறாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வரையும் மக்கள் அது நாளைக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த நிலைப்பாட்டு எடுக்கிறார் சொன்னால் நாங்கள் அந்த அது பற்றி ஏதோ ஒரு வகையில் பரிசீலிக்கிறோம். இந்த கொள்கை நிலைப்பாட்டு டக்ளஸ் தேவானந்தா ஏற்றுக்கொண்டால் உங்களுடன் இணைந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொல்ல வரதை விளங்கிக் கொள்ளுங்களேன். நீங்கள் அதாவது இனப்படுகொலை செய்து ஒன்று இருக்கு, அதில் அவருக்கு பொறுப்போ இல்லையோன்றது அவர் தான் நிரூபிக்கணும். நாங்கள் கடந்த காலங்களில் சொல்லி வாரம் அவற்றை பேரை போய் கூகுள் பார்ல தட்டினாலே சொல்லும் வரலாறு என்னண்டு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, யார் செய்தேன். அதே போல அதை நிரூபிக்க வேண்டியது. இப்ப நான் ஒரு வழக்கில் குற்றவாளி என்றதுக்காக இன்னொருவரோடு சேர்ந்து நிரபராதி ஆகிவிட முடியாது.
சரிதான். நான் குற்றவாளி என்றால் குற்றம் அது நிரூபிக்கப்பட்டால் நான் குற்றவாளி தான். என்னை கழுவிக்கொள்வதற்காக இந்த கட்டமைப்புகளுக்குள்ள போய் சேரல. ஆகவே இந்த கொள்கை இணக்கப்பாட்டில் இருக்கிறவர்கள் தமிழரசு கட்சிக்கு நாங்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் வாங்க வந்தால் பெரும்பான்மை எல்லா சபையிலே நீங்கள் தலைவரும் தவிசாளரும் மேயரும் நீங்கள் தானப்பா, அதை நாங்கள் மறுக்க இயலாதே. இரண்டா 3 கட்சி கூட்டி இருந்தால் 11 ஆசனங்களை வச்சிருக்கிறவர்கிட்ட தான் கொடுக்கணும். கொள்கை நிலைப்பாட்டுக்கு வாங்கணும் இயலாது என்றால் டக்ளஸும் அவரும் சேர்க்கிற சம்பந்தமாக நாங்கள் விமர்சிக்கொண்டு மக்களை ஏமாற்றி நாங்கள் அரசியலில் ஒருவரை யாரை விமர்சிக்கணும். உங்களோட கடந்த கால தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை கேட்டவர்கள் சந்திரகுமாருடன் நீங்கள் கூட்டு சேருவீர்கள் என்று நம்புவார்களா? யாருடைய? சந்திரகுமாருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போ அது கூட்டு சேரும் என்று இதற்கு முன்னர் உங்களுடைய கருத்துக்களை கேட்டவர்கள் நம்பக்கூடிய அளவில் நீங்கள் இப்படித்தானே நான் நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு நாங்கள் உண்மை நேர்மையான ஒரு அரசியலை செய்கிறோம்னா சந்திரகுமார் வந்து இப்போ எங்களுடைய கட்சிகளை நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி சும்மா புதுகலமாக இதுதான் நடக்குது? விமர்சனம் இருக்குதான் உங்களோட கட்சிகள நிச்சயமா இப்போ கேட்பினம் தானே. இப்போ அந்த விமர்சனத்தை தான் நாங்கள் இல்லை அதுக்கு இப்படி தானே அந்த விமர்சனத்தை நீங்கள் கேட்குறேன். அதுக்கு நான் மறுமணி சொல்ல விடணும். அவர்களுக்கு நாங்கள் கன்வின்சிங் ஆர்குமெண்ட் நாங்கள் சொல்லணுமே, ஏன் சேர்றவன் இல்லாட்டி அவர்கள் எங்களோட நிற்க மாட்டோமே. அதை ஏற்றுக்கொண்டு தானே அந்த பயணம் நடக்குது. இந்த மட்டும் இதற்கு எதிராக ஒரு கட்சிக்குள்ளே இருந்து ஒருத்தர் கிளம்ப இறையலாம் என்றால் அவ்வளவு நம்பிக்கை இருக்குது கஜேந்திரகுமார் இந்த தலைமையில். அந்த தலைமையை நம்பி தான் தமிழ் தேசிய பேரையும் வந்திருக்கு. இந்த சங்கம் இந்த அரசியல் கூட்டுக்குள்ள நிற்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் சொல்ல வாரோம். சந்திரகுமார் சார்ந்து எங்களுடைய கிளிநொச்சியில் நீங்க கட்டிங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் இருக்கு. ஆனா அதே சந்திரகுமார் இப்ப சொல்லுவோமே இதுல எனக்கு ஒருவர் சொன்னார், நண்பர் ஒருவர், இந்த மாவீரர் தினங்களுக்கு வராத கூட நீங்கள் கூட்டு சேர்த்து வச்சிருக்கிற ஆக்கள்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் சந்திரகுமார் கடந்த காலங்களில் இந்த தினங்களுக்கு எல்லாம் தந்த இடங்கள்லயே செய்தவர். அப்ப அது அப்படி அவரை எடுக்கக்குள்ள அவருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்ற சம்பந்தமான விஷயம் அவர் சொல்ல வேண்டியது. ஆனா இந்திய நிலைப்பாட்டுல நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டு எட்டி இருக்கிறோம். அவர் டக்ளஸ் தேவானந்திட்ட ஏன் பிரிஞ்சு போனார், அவரை கூப்பிட்டு கேளுங்க, என்ன கொள்ள இதுல கேளுங்க நீங்க. அப்ப எங்களை பொறுத்தவட்டில சங்கு கொண்டு வந்திருக்குது. நாங்களும் இன்றைக்கு வரை அவர் தன்னுடைய நன்னடத்தையும் இதையும் நிரூபிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இந்த கூட்டுக்கு வந்தா அப்புறம் சரிதானே. அப்ப கடந்த கால அரசியலில் அவர் விட்ட தவறுகளும் உங்களுக்கு தெரியும். சரவணபவன் ஏறி கேக் வெட்டினதுக்கு ஒரு கட்சியில் நான் மிக இறுக்கமான ஒரு கட்சியோட வந்திருக்கிறேன். கேட்க நான் மைத்திரிபால சிறிசேனாவை கூப்பிட்டு நான் என் பிறந்த நாளுக்கு வெட்டினது பிள்ளைன்னு சொல்லி ஒரு மேடையில் அறிவிக்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் சொல்லி இல்லை, அவரை அறிவிச்சார். அது அப்படியான ஒரு அரசியலை நாங்கள் இந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகளை அல்லாட்டி உங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற விமர்சனங்களை எங்கள் மீது இருக்கிற விமர்சனங்களை நீங்கள் முன்வையுங்கோ, அதுக்கு நாங்கள் மறுமொழி சொல்லணும். அது நீங்கள் வைக்கிற கேள்வியை நான் அப்படி தான் பார்க்குறேன். மக்களுடைய ஆதங்கமாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அந்த கேள்விகளை வைக்கிறீர்கள். இது கூட கேள்வி இல்லை என்றதும் எனக்கு தெரியும். ஆகவே அந்த இடத்துல தான் நான் சொல்வேன், இதை நிரூபிக்க வேண்டியது எங்களுக்கும் கடமை இருக்கு. இவர் இன்றைக்கு இருந்து போட்டு நாளைக்கு வார எலெக்ஷனுக்கு மாகாண சபைக்கு 5 ஆசனம் எடுக்க வர ஒரு சந்தேகம் இருக்கும் தானே. ஏனெண்டா அவற்றை கடந்த காலம் அப்படி சொல்லுதண்டா அப்படி என்று சொன்னால் அவர் தான் அதை நிரூபிக்கணும். அவர் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டுக்குள்ள நிலைச்சிருக்கிறதா இல்லையான்ற முடிவை நீங்கள் அந்த அவங்களுடைய கட்சிக்காரங்க அப்புறம் நாங்கள் இவ்வளவு நாளும் திட்டி போட்டு நாங்கள் இப்போ அவங்களோட சேர்ந்து இருக்கிறோமே, மக்கள் திருப்பி நாங்கள் போய் கதை கேட்கங்களை திருப்பி கேள்வி கேட்பாங்களே கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ற இதுக்கு நான் ஒரு மறுமொழியை தேசிய விடுதலை போராட்டத்தில் சொன்னால் அது விடுதலை போராட்டம் அவர் சொல்லலாம் செய்யலாம்னு சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு இப்ப கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஆயுதமே இந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கிறதுக்கு போராடின இன்றைக்கு தலைவர் கொண்டு இருத்தி வச்சிருக்கிறார். அவர் ஆயுத பலத்தோட தான் இருந்ததை நானும் ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னு சொன்னா இவை வச்சிருந்திருக்கலான்றதை நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இன்றைக்கு காலம் 15 வருஷமா ஏதோ ஒன்று நகர்த்தலாம் சொல்றதுக்கு 13 நான் இன்றைக்கு இந்த கூட்டுல ஒரு அடிப்படையை நான் யோசிக்கிறேன். ஏன் இந்த சங்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் அவர்கள் அரசியல்ல அனுபவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏதோ இந்த 13 வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த 13 துண்ட அமல்படுத்தப்பட முடியாது என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புறேன். வச்சு கொண்டு சொன்னால் இன்றைக்கு வந்திருக்கிற ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் 13ஆம் திருத்தம் வந்து உடம்பு பூராக விஷம் இருக்கிற ஒரு மிருகம். அது பல்ல கலட்டியோ வாழ நறுக்கியோ கால உடைச்சோ பிரயோசனம் இல்லை. அதை முழுமையாக நீக்க வேணும். இன்றைக்கு ஒரு புது அரசியல் ஆப்பில் அதை நீக்கிற ஒரு அரசியலுக்கு இருக்கிற ஒரு தரப்பு. ஆகவே இந்தியாவுக்கும் இதில் ஒரு இல்லாமல் தான் போகுது. ஆகவே நாங்கள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லை என்ற அதிகாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியலமைப்பு ஒற்றையாட்சிகளை கொண்டு வர போகிறார்கள் என்றபடியால் நாங்கள் இந்த 13 தாண்டின ஒரு அரசியல்களை போக வேணும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கோர வேணும் என்ற வகையில் தான் இவர்கள் இந்த இடத்துல இணைந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மக்களானே ஏக்கிய ராஜ்யம் என்ற இந்த அரசியலமைப்புக்கு தான் எடுத்திருக்கு. அதை மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய ஏக்கிய ராஜ்யம் நீங்கள் சந்திரகுமாருடன் ஏற்படுத்திக் கொண்டது கொள்கை ரீதியிலான ஒரு உடன்பாடு. ஆனால் தமிழரசு கட்சியும் இபிடிபியும் என்பது கொள்கை உடன்பாடு கிடையாது. நிச்சயமா இல்லை இல்லை. ஏன் அதைத்தானே நாங்கள் இன்றைக்கு நான் இந்த இதில் மிக தெளிவாக சொல்றேன். உங்களுக்கு அப்படி கூட நான் சிவிகே சிவஞானத்துடன் வீடியோ பார்த்திருக்கேன், டக்ளஸ் தேவானந்தாவை நேரே கேட்டிருக்கேன். அவர்கள் இதுவரை சொல்லுகின்றார்கள் இது கொள்கை உடன்பாடு கிடையாது. அதில் வந்து தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு சிவிகே சிவஞானம் சொல்லுவார் தானே. இப்போ நாளைக்கு வந்து
கஜேந்திரகுமார் போய் சந்திச்சு கஜேந்திரகுமார் மிக நெருக்கமாக எனக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சரிதானே, எது சொல்லக்கூடாது சொல்லணுன்றது எத்திக்ஸ். அவரை மாதிரி என்ன சங்க கடையில சாமான் வித்த வரலாற்றை நாங்க சொல்லலாம். இதுதான் நான் சொல்றேன், இப்படிதான் நான் சொல்ல வேண்டிய இந்த கேள்வியில நீங்க போடுங்க. இது எங்கள்கிட்ட எடுக்க பாக்குறீங்க. அவருக்கு நான் சொல்றேன், இப்ப நான் நாளைக்கு அவர் கூட்ட சேரட்டும், இதை நான் சொல்றேன். என்ன சங்க கடை மாதிரி தான் காய்க்கிறேன் என்ற ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் அவர்கிட்ட. கஜேந்திரகுமார்கிட்ட வந்து பேசுறார். அதுக்கு பிறகு இந்த ஏக்கியராஜன் அவர் சனியன் என்று சொல்லி இந்த சுமந்திரனை கோதாரி விடுவான் என்றெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். ஒரு 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 எத்திக்ஸ்ல பேச முடியாதெல்லாம் சிவிகே பேசியிருக்காரு. அவர் சுயநினைவா பேசியிருக்கிறாரோ இல்ல தலைவரோட பேசியக்குள்ள எனக்கு மிக நெருக்கமா தெரியும். சரிதானே, தலைவரோட வந்து பேசியக்குள்ள ஏக்கிய ராஜ்யம் நாங்களும் வேக்கையில தான் மத்திய உள்ள உங்களுக்கு இதே மத்திய உள்ள போட்டுட்டு வர்றேன் போட்டு தான் அவர் படு மோசமாக வெளியில விட்டார். நடந்ததுக்கு மாறாக முறை தலகுறார். அப்ப நீங்கள் எங்கள்கிட்ட தான் அங்க அவர் தண்டனையா அப்படித்தானே சொல்லணும். தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருந்து கொண்டு அந்த ஆசனத்தை காப்பாற்றுறதுக்காக இப்ப அவருக்கு அந்த ஆசனம் இல்லாம போகுதுன்றது வேறு. அந்த ஆசனத்தை காப்பாற்றுறதுக்கு சொன்னா நான் இவரோட காய்க்கல தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்கு, அல்லாட்டி பாக்குறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கஜேந்திரகுமார் இன்னத்தை காய்ச்சிருப்பாரு. சரிதானே, கதைச்சு போட்டு வந்து கஜேந்திரகுமார் கதைச்சதில்லை. இங்கே விமர்சனம் பண்ற டக்ளஸ் தேவானந்தா சொல்ற அவர்களுக்கு கூட ஆசனம், அவர்கள் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை கோருகின்றார்கள், நாங்கள் அதற்கு கொடுக்கிறோம். எங்கள் 2 பேருக்கும் இடையில் ஆட்சியில் பங்கெடுப்போ கொள்கை இணக்கப்பாடோ இல்லை. இதை 2 தரப்பும் சொல்லுது. இல்லை இதுக்குள்ள இருக்கண்டா என்ன இருக்கு யார் சொல்லணும்? 2 தரப்பும் பேசினா 2 தரப்பும் தான் சொல்லணும். 3ஆம் தரப்பா நீங்க என்னடா சொல்றீங்க? நீங்க அதுல இருந்தீங்களா? நாங்க இருந்து கேட்ட கொள்கை பாட்டு நாங்க பேசினமே. நீங்க இப்படி கேட்க கூடாது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் சிவிகே சிவஞானத்துக்கும் இடையில் நடந்த உடன்பாடு என்பது கொள்கை உடன்பாடு இல்லை என்பது அவர்கள் இரு தரப்பினுடைய கருத்து. ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையே, அது அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு கொள்கையில போய் நம்ம இல்ல சொல்றேன். நான் சொல்றேன் அப்படிதான் சொல்றேன். திரும்ப எப்படி என்னண்டா அவர்களுக்கு கொள்கை என்ன, நாங்க கொள்கை இணக்கப்பாட்டுக்கு ஒரு பேப்பரை போடுறோமே, அதுல இணங்க இல்லை என்று சொன்னா அவர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடே இல்லை. ஆகவே தமிழ் தேசிய நிலைப்பாடு இல்லாத இன்றைக்கு சொல்றீங்க, நாளைக்கு ஒப்பந்தத்துக்கு வந்தா தமிழரசு கட்சியும் இதே கொள்கை பாட்டுக்கு சொல்லுவீங்க. கடந்த காலம் அப்படி சரியா? தயவு செய்து நீங்க இதை வழங்கிக் கொடுங்க. ஒரு நிலப்பாடு எடுத்து நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்துட்டோம்னா இன்றைக்கும் இந்த ஒப்பந்தங்கள் டீடுகள் உறுதிகள் அக்ரிமெண்ட் என்று சொல்லி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை சட்டத்தில் கிடக்கு. அந்த உடன்படிக்கைக்கு வந்தால் நாங்கள் இது தமிழகத்துக்கு வெளி உலகத்திலிருந்து மாற்றுகிறதுல இந்த ஆக்களை கொண்டாடுறது இல்லையே. இந்த மக்களுக்குள்ள இருந்தால் இந்த அரசியலை செய்யணும். நாங்கள் நாளைக்கு ஒரு புரிந்துணர்வு தமிழரசு கட்சியோடையும் பெறலாம். அந்த புரிந்துணர்வுக்கு வரும் சொன்னால் நாங்கள் இந்த கொள்கை நிலப்பாட்டில் நிற்போம். அவர்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் கேட்கிறவங்களும் இப்படியா இதை உங்களோட கருத்துக்களை கேட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு தமிழரசு கட்சி பிள்ளை, இன்றைக்கு நாளைக்கு இந்த கேள்வியை நாங்கள் இதோட நிப்பாட்டுறதோ இல்லாட்டி தொடர்றதோ நீங்க தான் முடியும். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லி முடிக்கிறேன். கேள்வி கேட்காம நீங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி கேட்டா கேள்வி கேட்டா நான் போக வேண்டாம். அதை பற்றி நான் கவலைப்பட. நீங்க கேள்வியை கேளுங்க. தாராளமா கேளுங்க. கேள்விக்கு பதில். கேள்விக்கு பதில். உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லல. எனக்கு உங்களோட கேள்விக்கு பதில் சொன்னா நேரம் மறுமணி சொல்லியிருக்கேன். தயவு செய்து ஒரு மதிப்பாக நான் மதிக்கிற ஒருவர், நீங்களும் என்ன மதிக்கிற ஒருவர். சரிதானே? இப்ப நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், மக்கள் நாங்கள் வந்து இனப்படுகொலைக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி விக்னேஸ்வரனும் சம்பந்தனும் கஜேந்திரகுமாரும் கையெழுத்திட்டு இனப்படுகொலைக்கான ஒரு ஒன்று என்ன ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார்கள் எழுத்து மூலமாக. அதுக்கு பிறகு P2P மிகப்பெரிய எழுச்சியாக வந்தது. சரிதானே? இந்த கொள்கையில இவ்வளவு தான் செய்யலாம். இதை ஏமாத்துறான் என்று சொன்னா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். அப்ப நாங்கள் ஆயுதம் அமைச்சிருக்கோம் சுட்டு விழுத்துறதுக்காக. தயவு செய்து நீங்கள் திரும்ப இதை கேட்க பொறுங்க. நான் சொல்லி விடுங்க. தயவு செய்து எனக்கு சொல்ல விடுங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி இருக்குன்னா கேளுங்க. நான் மறுமொழி சொல்றேன். இப்ப இந்த ஒப்பந்தத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நேற்று ஒரு கதை, இன்றைக்கு ஒரு கதை சொல்ல இல்லை. நாங்கள் 15 வருடமாக 13 நிராகரித்து இனப்படுகொலை சொல்லி வந்து ஒற்றையாட்சி கட்டமைப்பை நிராகரிக்கிற அரசியல் நாங்கள் செய்து வந்திருக்கிறோமா இல்லையா? ரைட். இந்த நிலைப்பாட்டில் வச்சு தான் இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோமா இல்லையா? அதை கட்டு விமர்சிங்க. அதுக்கு அவர்கள் வந்துட்டார்கள். அவர்கள் மாற்று நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் தானப்பா 10ஆம் ஆண்டு வந்து இந்த அரசியலை செய்து அவர்களே அந்த நிலைப்பாட்டை எடுக்க வச்சிருக்கிறோம். இதுதான் வரலாறு. நான் உங்களுக்கு சொன்னேன். காங்கிரஸ் உருவாயிச்சது, தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இன்றைக்கு ஒரு கூட்டமைப்புக்கான காலம் உருவாயிருக்கு. 15 வருஷமும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தேசியத்தை இல்லாமல் செய்யறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபடுறோம். அப்போ எங்களுக்குள்ளேயே கேள்வியை கேட்கிறோம். அப்போ இந்த அரசியல் எப்படி கொண்டு போறோன்ற மனமே சொல்லுங்க. கடந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சியை இந்த நிலைப்பாடு எடுக்க வைக்கிற ஒரு அழுத்தத்தை நாங்கள் பிரயோகித்தே ஆக வேணும். இல்லையென்றால் நாங்கள் இன்றைக்கு எதிர்கால அரசியலங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஆசனங்களுக்கு பங்கிட்டு போட்டாப்பா இன்னும் 5 வருஷம் இந்த அரசியல் இப்படியே தான் போகும். அப்போ ஒரு நெருக்குவாரத்துக்களை வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கூட்டமைப்பை ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் எடுத்து கொண்டு வந்து இதுதான் இதை ஏற்றுக்கொள்ளப்பா நீ நேராக வச்சிரு.
நீ செய். அவர்கள் அதுக்கு மாறி போகலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே, இப்போ நாங்கள் சங்கோட வேலை செய்கிறோம். சங்கு வந்து சில நேரம் இதையும் சொல்லி முடியும் இடைவெளிக்கு சங்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த என்ன கூட்டமைப்பில் இந்த இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் போவோம். அவங்க கொள்கையை விட்டு கொடுக்காங்க, கையெழுத்து வச்சு போவோம். சபையில் இருந்து நாங்கள் பதவிகள் எடுத்துக்கொண்டு இப்போ 4 வருஷம் ஓடு நாங்கள் பல தடவைகளை மாற்றினாங்கள் தானே, அதை செய்து போட்டு போவோம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் கூட்டோடு இருக்கிறோமா இல்லையான்றது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த இடத்துல நாங்கள் முடிவெடுக்கோம். ஆனால் இதில் இருக்கிற இந்த தேசிய தரப்பு சொல்லிக்கொண்டு மக்கள் இதுகளுக்கு வாக்களை போட்டு இதே சங்கத்தானப்ப நாங்கள் விமர்சித்தோம். ஜனாதிபதி தேர்தலில் போய் சங்க கொண்டு போன விமர்சனங்கள் இதெல்லாம் இருக்கப்பா கடந்த கால விமர்சனம். ஐநாக்களின் கடிதத்தில் கூட நீங்க எழுதி எல்லாரும் ஒன்றாச்சு அந்த கையெழுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் செல்ல அதை வரவேற்றவர்கள் ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்தை அதே தரப்போதான் நீங்க திரும்பி அந்த நேரத்தில் நீங்க விமர்சிச்சீங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஒற்றுமை தொடர்பில் தயவு செய்து நீங்க தயவு செய்து இதை மிக ஆழமா ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். இதை மிக ஆழமா விளங்கிக் கொள்ளணும். ஆறுட்ட வரைக்கும் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்று நாங்கள் இதை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் மிக ஆழமாக நாங்கள் ஒரு ஃபோக்கஸிங் கொண்டு செய்ய வேணும். அப்ப கடந்த இப்ப நாங்கள் சொல்றோம் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வாக்கு தமிழ் தேசிய கொள்கை நிலைப்பாட்டுக்கு கிடைச்ச வாக்கு. இது மாற்று கருத்து இல்லை. இதுல 13 நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆரம்ப புள்ளி என்று எவருமே கேட்கல மக்கள்கிட்ட ஆணை. நாங்கள் தமிழ் மக்கள் பேரவைக்கு தான் மக்கள்கிட்ட ஆணையை கேட்டோம். சரிதானே? அப்ப அவர்கள் எவருக்குமே 13 பற்றி பேசல, ஒட்டியாட்சி பற்றி பேசல, கதைக்கவே இல்லை, ஐக்கிய ராஜ்ய பற்றி கதைக்கல. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நீங்கள் அப்படின்னா கேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட. ஆகவே அந்த நிலைப்பாடு வந்து நாங்கள் வச்ச நிலைப்பாடாக தான் சொல்றேன். கேட்டா தேசம் நாங்கள் தான் தேசம் கேட்கிறோம். சமஷ்டி நாங்கள் சமஷ்டி சுயநிர்ணய நாங்கள் சுமஷ்டி நாங்கள் 72 வருஷமாக கேட்கிறோம். நாங்கள் தான் இதை தொடக்கி வச்சது என்று மறுமணி சொல்ல வரீனம்னா நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் அரசியல் நிலைப்பாட்டு சொல்லி ஆகணும். இது இது இந்த மக்கள்கிட்ட இந்த வாக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களே மக்களுக்கு இப்படி ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்கு எடுத்திருக்கிறீங்க. நாங்கள் இல்லை உண்மையாக கொடுத்து இந்த மக்களவே இந்த அரசியலை வென்று தருவினம் என்று சொல்லி கொடுக்கணும்னா அவர்களை இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு இல்லை என்று சொன்னால் இந்த இனத்துக்கு அழிகிற அரசியலை தான் செய்யலாம். இன்றைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மையாக இருக்குது, 30க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் இருக்குது. ஆகவே இந்த நெருக்குவாரத்துக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு எடுக்க வைக்கிறதுக்கு முடியும் என்ற நம்பிக்கை இன்றைய வரை எங்களுக்கு இருக்கு. கடந்த காலத்தில் 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்றிருக்கின்றோம் என்று சொல்லி வந்த தரப்பு சங்கு தரப்பு, அது உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே? அந்த தரப்பு ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்கிறது. மக்கள் ஆணை எதுக்கு கிடைக்கிறது? 13ஆம் திருத்தத்தை இவர்கள் ஆரம்ப புள்ளியாக ஏற்றிருக்கின்றார்கள். அதுதான் தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பாருங்க, அதுல எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அவர்களுடைய கடந்த காலம் அவர்கள் தேர்தலை தமிழரசு கட்சிக்கு இருக்கியப்போ இல்ல சங்குக்கு சொல்றேன், சங்குக்கு தான் தமிழரசு கட்சி இருக்கு. அதனால எனக்கு மாற்றுக்கிறதுல அப்ப அப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஆணையை நீங்க அப்புறம் மாத்துறீங்கல்லான ஒற்றையாட்சிக்கு எதிரானதுண்டு நீங்கள் சங்கோட நீங்கள் கூட்டணியாக முதல் அவர்கள் 13 ஆரம்ப புள்ளியாக ஏற்றவர்கள். அப்ப அவர்களுக்கு விழுந்த மக்கள் ஆணை என்பது நீங்கள் சொல்வது போன்று சமஷ்டிக்கான மக்கள் ஆணை கிடையாது இல்லையே. நாங்க சொல்றோம் தமிழ் தேசியத்துக்கான மக்கள் ஆணை கொடுக்கப்பட்ட. நீங்க என்னண்டா அவர்கள் 13 எல்லாம் சொல்லி வந்தவர்கள். தயவு செய்து நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் போடுறோம், தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுங்க. நீங்கள் இப்ப அதை எடுக்க வேணுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். மக்கள்கிட்ட நீங்க ஆணை கேட்க போய் ஆக்களை பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும் நான் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பந்தத்தையும் எடுத்து பார்க்கிறேன். கடந்த காலத்தில் தயவு செய்து நீங்கள் மக்கள் ஆணை என்பது வந்து பிரிஸ்னோவ் மிக ஆழமான ஒரு விஷயம். இப்ப நீங்க கூட இப்படி கலந்தது போயிடாது நான் சரிதானே? இந்த விதத்தில் அது மக்கள் ஆணையை பற்றி நாங்க பேசல, அதை கதைக்கலாம். மக்கள் ஆணை என்று சொன்னால் மக்கள் நீங்கள் என்னத்தை தேர்தல் விஞ்ஞாபனமாக மக்களான பெற்றா அந்த கட்சிக்கு பிறகு நாங்கள் வெளியிலேருந்து விளக்கம் சொல்லக்கூடாது, இந்த கட்சி பிள்ளையா செயற்படுது கட்டாயம் என்னண்டா மக்களான நீங்கள் ஒரு இனத்தினுடைய பிரச்சனை சம்பந்தமா வைக்க சுயநிர்ணய உரிமை தேசம் அங்கீகாரம் என்று வச்சா யதார்த்தம் ஒரு மக்களும் மாறலாம் தொடர்ச்சியா அவங்க அப்படி இல்லை. தயவு செய்து நீங்களும் இந்த அரசியலுக்கான இருக்கிறீங்க. எனக்கு இப்ப 54 வயசு சரிதானே? நான் தந்த செல்வா வளர்ந்த குறுகிய காலத்தில் ஒற்றுமை முயற்சி நீங்கள் இன்று பேசிய கருத்துக்கள் தொடர்பில் உங்களுக்கு 54 வருஷ அனுபவமோ இன்னும் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் நான் சொல்றேன். குறுகிய காலத்தில் எப்படி இப்ப நீங்க ஏற்படுத்தி கொண்ட அந்த கூட்டம் ஒரு கொள்ளைக்கான கூட்டம் நீங்க சொல்றீங்களா? நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் ஒரு எந்த வகையில இருந்து கேட்குறீங்களோ ஒரு உடன்பாடு உலகத்திலேயே வந்து உடன்பாடு எட்டப்படுவதற்கு அக்ரிமெண்ட் நாடுகள் உடன்பாட்டை மீறுதப்பா, இனமும் மீறுது, கட்சியும் மீறுது. இதுதானே வரலாறு. நாங்கள் ஒரு விடுதலை ஆரம்பம் ஒரு உடன்பாடு எழுதப்பட்டா ஒரு கிழமைக்காவது நம்பிக்கை இருக்கணும். 2 பேரும் அடுத்த நாளே நடக்கலாமப்பா. நாங்கள் நம்புகிறோம். தயவு செய்து இல்லாட்டி உடன்பாடு வராது. இந்த உடன்பாடு நாளைக்கு முடியும் என்று நாங்க செய்ய காலம் தான் சொல்லும். இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கடந்த காலங்களை போலதான் அரசியலை செய்ய போயினோமா இல்லை இனத்துக்கு நேர்மையாக நிற்க போகிறோமா? அது இவன் எங்களுக்கு கூட அந்த கொஸ்டின் வரலாம். நீங்கள் பிரிஸ்னோஃப் கேள்வியை நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக நிற்கிறேன் ஆதங்கத்தில் முன்வைக்கிறீங்க. நாளைக்கு காண்டிவன் இப்படி இருப்பார்ன்றதை கடந்த காலம் தீர்மானிக்காது.
ஆனால் அப்படி தான் தீர்மானிக்கிற அரசியலில் வந்தவன் சமசோல்ட்டுன்னு சொல்லுவாங்களே, குத்துக்கரணம் அடித்து அங்கால விடுகிற மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ள வந்துடுவானோ இல்லையோன்றது காலம் தான் தீர்மானிக்கும். சரிதானே? இப்போ நீங்கள் 100% என்ன நம்பி நான் இந்த மக்களுக்கு கொடுக்குற இந்த என்னென்னு சொல்கிற இந்த கலந்துரையாடல் மூலமாக கொடுக்குற செய்தி நாளைக்கு தலைகீழாக ஒரு ஒரு இடத்துல மாறும். அப்பாறான போராட்டங்கள் காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சமூகங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் இதை பேசுகிறோம். ஆகவே ஒரு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டுட்டா எனக்கு ஒரு கடமை இருக்குது இந்த மக்களுக்குள்ள. நான் இந்த அரசியலை சொல்லி உண்மையின் நேர்மையாக இந்த தரப்புகள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் அதை நான் என்ன விலை கொடுத்தும் விற்க வேணும். இதில் சித்தார்த்தன் அவர்கள் சார்ந்து, சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சார்ந்து, செல்வம் அடைக்கலநாதன், ஐங்கரநேசன், ஸ்ரீகாந்தா, இவ்வாறு ஒவ்வொருவர் சார்ந்தும் இந்த கூட்டில் உடன்பட்ட நாங்கள் இந்த கூட்டு சம்பந்தமாகவே தான் உடன்பட்ட நாங்கள்லாம் இருந்து பேசியிருக்கிறோம். நாங்கள்லாம் இன்றைக்கு நேற்றும் இந்த விஷயங்கள போராட்டங்களோ கலந்து கொள்கிறோம். ஆகவே அது எங்களுக்கு இருக்கிற பாரிய பொறுப்பு. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இந்த ஒப்பந்தம் இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதால தான் இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் எல்லாரும் உடன்பட்டிருக்கோம். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஆசனம் பிரச்சனை இல்லாத இந்த உள்ளூராட்சி சபை என்பது ஒரு விடயமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நல்லூரில் போன முறை வெண்ட எங்களுடைய வேட்பாளர் மகளிரணி தலைவியாக இருந்தவர், அவள் கேட்டதுக்காக அந்த இடத்தையே விட்டு கொடுத்தவ இந்த முறை கண்டெஸ்ட் பண்ண இல்லை. அப்படி நாங்கள் பல உதாரணங்களை சொல்லலாம். சரிதானே? ஒரு கூட்டுக்களை வந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் விட்டு கொடுப்பு என்பது அதிகமாக இருக்கணும். இன்றைக்கு சில இடங்களில் சபையில் சேர்மனா இல்லாட்டி வைஸ் சேர்மனா சாவைச்சேரியில் இருக்கிற விஷயத்தில் யாரோட உடன்பட்டோமோ அவருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது எங்கேயுமே. அப்போ நாங்கள் கட்சிக்குள்ள அதுக்குள்ளால சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் தான். ஆனால் எங்களை கட்சியில் பெரும்பான்மையானவர்கள் இதில் ஈடுபாடு இல்லாதவர்கள், இந்த கட்சியில் இந்த விஷயங்களில் மற்றவர்களுக்கு சிலருக்கு தெளிவுபடுத்தணும். பிந்தி வந்தவர்கள் இந்த விஷயங்களில் ஆர்வம் அக்கறை உடையவர்கள். ஆகவே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன். இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் இப்போ டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு கட்டம் மட்டும் ஏன்னா ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கு, அந்த கொள்கையில் நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் போகிறோம்னா கடந்த காலங்களை விமர்சித்து நாளைக்கு இந்த நீங்கள் சொன்னது மாதிரி 5 நாள் நீடிக்கிறத நாங்கள் 2 நாள் நீடிக்கிறதாக ஆக்கி போட்டு போயிடலாம். இவர்கள் இந்த இடத்துல அவர்கள் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் என்ன நம்பணும், நான் உங்களை நம்பினா தான் உடன்பாடு. நான் நம்புறேன், அதான் ஏற்கனவே அதுக்கும் சொல்லிட்டேன் மறுபடி. எங்கே இது கையெழுத்து வச்சா வருவாங்க, சபையில் இருந்துட்டு போமான்னு சொன்னால் அது நிரூபிக்க வேணும். நாளைக்காயும் இருக்கலாம். சபை 16, 17, 18 முடியுது இந்த தேர்தல். அதுக்கு பிறகு 5 நாள் இருந்தால் தெரியுமென்று சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு பிறகு ஆட்சி இருக்குமா கவிடுமான்றதை நாங்கள் அடுத்த வருஷ அரசியலில் தெரியும். அது ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன், மிக நேர்மையாக எங்களுடைய இந்த கூட்டில் தயவு செய்து நாங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு மாறாக மக்களுக்கு என்றுமே நாங்கள் இந்த துரோகத்தை செய்ய போகிறதில்லை. அதை நீங்கள் முடிவு அதை மிக ஆழமாக நம்பிக்கொள்ளலாம். அப்படி ஒன்று நடக்க போகுது என்று சொன்னால் மக்களுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இந்த மக்களாணையை பெற்றிருக்கிறோமோ அந்த மக்களாணைக்கு மாறாக நாங்கள் போக மாட்டோம். மக்களாணைக்கு இணங்க அந்த முடிவுகள் அவ்வப்போது எடுக்கப்படும். இதை மிக தெளிவாக தலைவர் பல இடங்களையும் சொல்லியிருக்கிறேன். புரிந்து கொள்கிறேன். செம்மணி விவகாரம் என்பது மனித புதைகுழி தொடர்ச்சியாக வெளிவருகின்றது. இது ஒரு சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றதா? இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றது? உங்களுடைய தரப்பாக நீங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள முனைகின்றீர்கள்? இதில் உண்மையில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. மிக ஆழமாக இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வேலை திட்டம் அனைத்தையும் செய்ததே இந்த தமிழ் தேசிய தரப்புக்குள்ளே இருந்து வேலை செய்கிற மிக ஆழமான தரப்புகள். அதில் குறிப்பாக நான் சொல்ல வரையில் நாங்கள்லாம் செய்தேன், அது எல்லாருக்குமே தெரியும். இது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வடகிழக்கு தேசம் எல்லாம் மன்னாரில் சத்தோசை தோண்டி மூடப்பட்டது. அதுக்கு இந்த டெஸ்ட்டுகளை செய்ய போனால் கார்பன் டெஸ்ட்ன்னு சொல்லுகிற டெஸ்ட்டுகளை செய்து கொண்டு வந்து அது ஒரு பக்கம் மூடப்பட்டிருக்கு. கொக்கு தொடுவாயில் ஒரு மனித புதைகுழி தோண்டப்பட்டு நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் 2 தடவைகள். அங்கேயும் அது தோண்டப்பட்டு அந்த எலும்பு கூடுகள் பேக் பண்ணப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு மனித புதைகுழி தோண்டப்பட்டிருக்கு. உலகில் இந்த மனித புதைகுழிகள் என்கின்ற விடயம் ஒரு இனத்தை இனஅழிப்பு செய்ததுக்கான மிக அச்சுட்டான சான்றுகளாக கொள்ளப்படுகிற அந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குடும்பமாக ஒரு தாய் பிள்ளையாக வச்சு அந்த வெளியில் வர்ற படங்களை நாங்கள் ஜீரணித்து கொண்டு பார்க்குறது என்று சொன்னால் இப்படி பச்சை பச்சையாக கொண்டொழிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே இருந்துதான். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினோமே, இதுக்கு முதல் பேசின இந்த அரசியல் இருக்குது. இந்த அரசியலை நானே வெட்கி தலை உணிகிறேன். நாங்கள் இந்த அரசியலுக்குள்ள தான் இருக்கிறோம் என்று உண்மையில் சரிதானே. இப்போ இவ்வளவு கேள்வியிலையும் கேட்க வேண்டிய ஒரு அரசியலுக்குள்ள நாங்கள் இருந்து கொண்டு தான் இந்த பணியை மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ கொள்ளையில் நேற்று இருந்தானா, இன்றைக்கு இருந்தானா, நாளைக்கு இருப்பானா இல்லையான்ற இடத்துல இந்த மக்கள் இனமாக அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்கறை இருக்கிறவன் யார் என்று நீங்கள் பாருங்கள். நேற்று தையிட்டி போராட்டத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம். 2 வருஷம் கடந்திருக்குது. நேற்று போசோன் பௌத்தர்களுக்கான தினமாக இருந்தும் அந்த பிகாரை மூடப்பட்டிருக்கிறது. அரசு ஒரு பாரிய நெருக்கமாக இருக்கிறதுக்கு இருக்குது. யுஎன்னுடைய அந்த ஆணையாளர் வேற இருக்கிறார். அந்த இடத்துல தான்
இப்போ நீங்கள் இந்த கேட்க வரகள் நான் அந்த தையிட்டு பற்றியும் ஒரு 2 விடயங்கள் அதை நான் பேசுவோம். ஆகவே இந்த மனித புதைகுழி என்பது உங்களுக்கு தெரியும். கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தேடி போன பெண் பிள்ளை சகோதரம் வைஃப் என்று சொல்லி இந்த குடும்பமாக அந்த சாட்சியங்களை அளித்த இந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு சட்டத்தரணி என்ற பிரிஷ்ணோ, நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு தான் எங்களையும் இந்த இடங்களுக்கு கூப்பிடுறீங்க, இந்த மக்கள்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை கொண்டே சேர்க்க வேணுமான். இன்றைக்கு உலக வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், ருவண்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டு என்கின்ற பெரும் ஆட்சியில் இருந்த இனம் டட்சி என்கின்ற இனத்தின் மீது ஒரு இன அழிப்பை செய்தது. அந்த இன அழிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனப்படுகொலை என்று சொல்கிறதுக்கு இனப்படுகொலை அந்த ரோமன் சாசனம் என்று சொல்லுகிற சாசனத்தில் ஒரு 6 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. war crimes, crimes against humanity, genocide and aggression. இந்த 4 குற்றமும் சர்வதேச குற்றங்கள் என்று சொல்லி அந்த குற்றங்கள் நிகழ்கிறதுக்கான இனப்படுகொலைக்கு என்னென்ன இருந்தால் அது இனப்படுகொலை என்ற ஒரு தீர்ப்பின் மூலமாக, ருவண்டாவிலே நடந்த தீர்ப்பின் மூலமாக நவநீதம் பிள்ளை அவர்கள் தான் அதனுடைய தலைவியாக இருந்தார் அந்த நீதிமன்றத்தினுடைய விசேட நீதிமன்றத்தில். அந்த குட்டு இனம் டட்சி இனத்து பெண்கள் மீது இழைத்த பாலியல் வல்லுறவு இனப்படுகொலை என்று அந்த தீர்ப்பின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மேலதிகமாக ஒரு தீர்ப்பின் மூலமாக சட்ட வலு உள்ள ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். அந்த தீர்ப்பின்றைக்கு எங்களுக்கு முன்னால் முடிச்சு கொண்டிருக்குது. இந்த கிருஷாந்தி ஒரு தமிழிச்சி என்பதற்காகவும் அந்த சாட்சியங்களாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் கொன்றொழிக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்புகள் இருக்குது. தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்கிற வகையில் இருக்கிற ஒரு நீதித்துறைகளையும் அரசுகளையும் கட்டமைப்புகளையும் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த இனப்படுகொலை என்பதற்கான சான்றாதாரங்களை இந்த மண்ணில் நீங்கள் எந்த தேசத்தில் தோன்றினாலும் இருக்கு. சரிதான். இன்றைக்கும் கை கால்களை இழந்து இந்த போராட்டங்களில் இருக்கிற போராளிகளும் அவர்களுக்கும் நீங்கள் சொன்னது போல ஒற்ற நம்பிக்கையாக இது ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த தேசியத்தை யாராவது கடத்துவாங்களா இந்த நம்பிக்கை. இதில் நீங்கள் கேளுங்க, இந்த கேள்விகளை இப்படி கேளுங்க வாரவேட்ட. இந்த தேசம் சார்ந்து இந்த இனம் அழிக்கப்பட்டது சார்ந்து ஏன் உங்களுக்கு ஒன்றுபட இல்லாமல் இருக்குது? இந்த இனத்தை அழித்ததுக்கான நீதி ஏன் இன்றைக்கு இதை இல்லை என்று சொன்னவர் நான் சொன்னேன், நான் தான் பாராளுமன்றத்தில் முதல் சொன்னேன், மாட்டியாட்டி சார் நான் தான் முதல் நீங்கள் தட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த வீரர்களுடைய பேரை உச்சரித்தவன் முதலாவது ஆள் கஜேந்திரகுமாரும் காண்டிவனுமாக தான் இருப்பாங்க. மாட்டியாட்டி சாரியும் ஜஹான்ஜீர், அஸ்மா ஜஹான்ஜீர், சில்வியா கார்ட்ரைட், இந்த ஸ்டீவன் ரட்னர், ஜாஸ்மின் சூகா, இந்த தருஸ்மனோட அறிக்கையில் இருந்த 3 பேர் நிபுணர்களும் மாட்டியாட்டிசாரியோடு இருந்த 3 பேர்கள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய பின்புலம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த இதுகளுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று இனப்படுகொலை விடயங்களை கையாண்டவர்களாக இந்த நவநீதம் பிள்ளை அதுக்காகத்தான் மாட்டியாட்டிசாரி அங்கே போட்டா. ஆகவே நாங்கள் இதை பார்த்தா எங்கள் இனம் இவ்வளவு தூரமும் அழிக்கப்பட்டும் இந்த நீதியை கேட்க முடியாத சமூகமாக நாங்கள் இருக்கிறோமே என்று அந்த விஷயம் எங்களுக்குள்ள மனசுக்குள்ள வேலை செய்யணும். இன்றைக்கும் இந்த செம்மணி விஷயத்துக்கு ஒரு அரசியல் புரட்சி நடக்க வேண்டாமா இந்த மண்ணில் வடகிழக்கில்? செத்தது என்று ஆளா இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய சொந்த பிள்ளைகளையும் தாயையும் மனுஷையும் புதைச்ச மாதிரியான ஒரு சூழலில் புதைச்சவன் செத்தழிஞ்சு போனான். இதுக்கான நீதியை நாங்கள் கேட்க வேண்டாமா? செய்தவன் என்ற ஆட்சிப்பீடத்தில் ஏறி இருக்கிறார். இந்த இனப்படுகொலையை செய்வதற்கான அனைத்து இதுகளையும் ஆட்சிப்பீடத்தில் அனுசரணை வழங்கி இருந்த இந்த இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதிக்கும் அதே குற்றச்சாட்டை தான் முன்கிறோம். இந்த அனைத்து அரசுகளுக்கும் அந்த ஆணையை கொடுத்து அவர்கள் இந்த இன அழிப்பை செய்ய வேண்டும் என்பதற்கு வகை சொன்னவர்களுக்கு எதிராகத்தான் இந்த விஷயங்களை பாவிக்கணும். ஆகவே இந்த இன அழிப்பு, இந்த செம்மணி படுகொலை என்பது நாங்கள் கஜேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக சர்வதேச தரப்புகளோடு இது தோண்டப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தை இங்கே எடுப்பதற்குமான முயற்சிகள் எல்லாம் பல தரப்பாலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதால் தான் தையிட்டியை மூடி வச்சிருக்கிறதுக்கு ஒரு சூழலை கொண்டறியினர். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய இந்த நிறுவனங்களுக்கு தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு பாரிய அளவிலே நேற்றைய தினம் ஸ்ரீகாந்த் அவரோடு பேசப்படுவது அவர் சொன்னார், நாங்கள் பாரிய அளவில் ஒரு போராட்டத்தை தயார்படுத்த வேண்டும் இந்த செம்மணி சார்ந்து. இப்படி தான் நாங்கள் இந்த அரசியலை சிந்திக்கணும். இன்றைக்கி இந்த ஸ்ரீலங்கா அரசிட்ட 13 தெரியுமா, 13 மைனஸா ப்ளஸ்ஸா, இதை கேட்கறதுக்கு நாங்கள் யாரப்பா? எங்களுக்கு என்ன தத்துவம் தந்திருக்கு? இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு 38 வருஷமாக நாங்கள் இருந்து இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இனம் அழிக்கப்படாத ஒரு அரசியல் தீர்வு திட்டத்துக்கு போக தேவையில்லையா? நாங்கள் பிரிஸ்னோ எங்களுக்கு கிடைக்கிற அரசியல் தீர்வு திட்டம் என்பது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அரசியல் கலாச்சாரம். இந்த இனத்தை அழிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிற பொழுது அந்த பாதுகாப்பு என்பது எப்படி 13ஆக இருக்க முடியும்? 13 இன அழிப்பு நடந்திருக்கண்டா. அப்போ இந்த கேள்விகளை தான் நாங்கள் கேட்க வேண்டும். ஆகவே இன அழிப்பு செய்யப்பட்ட இனத்துக்கு இனத்தை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சர்வதேச சட்டங்களுடைய ஏற்பாடாக இருக்கு. ஆகவே இது ஒரு இன அழிப்பு. இந்த இன அழிப்புக்கு எதிராக இந்த வடக்கு கிழக்கு மக்களை போராட்டங்களுக்கு தயார்படுத்தி சர்வதேசங்களுக்கு இந்த போராடாமல் எங்கேயுமே இந்த விடுதலை கிடைச்சதில்லை. ஆனால் எங்களுக்கு போராடுறதுக்கான அந்த கோரிக்கைகளை வச்சு முன் வச்சு நாங்கள் போராடினோம் என்றால் நிச்சயமாக என்ன நடந்து முன்ன அனைத்துமே இந்த இனப்படுகொலை தான். அதில் தான் கலாச்சார படுகொலையாக இந்த எங்களுடைய தையிட்டி விகார வருகிறது. ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் மிக வேதனையாக உண்மையில் நான் ஒவ்வொரு முறையும் நானும் தலைவரும் செயலாளரும் பேசுவோம் என்று சொன்னால் சுவாசோடு சேர்ந்து இந்த பேசினா ஒரு போராட்டத்தை தயார்படுத்தணும், ஒன்றை செய்ய வேணும். இந்த கடந்த 15 வருடங்களாக நாங்கள் போராட்டத்தில் விட்ட குறைகளை சொல்லுங்க. ஏன் எங்களுக்கு இப்போ மக்களுக்கு பின்னால் வர இல்லை? ஏனென்றால் அதில் ஒரு அரசியலை செய்கிறீங்களே.
என்ன வலியாமம் வடக்கில் தமிழரசு கட்சி வெண்டிருக்கு. தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் தீர்வும் இனப்படுகொலைக்கு நீதி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக இந்த போராட்டங்களை தயார்படுத்தணும். நான் செய்யதில்லையே என்று அந்த ஆதங்கத்தில் நேற்று ஸ்ரீகாந்த் ஐயா அங்கே நிற்கிறார், ஐங்கரேசன் ஐயா நிற்கிறார், சித்தார்த்தனுக்கு புளோட்டில் கஜதீவன் நிற்கிறார். இப்படி அந்த ஆக்களை நாங்கள் ஒன்று கூட்டின்ற அந்த களம் அந்த போராட்டத்துக்கு தயார்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோமே. கடந்த காலங்களில் எங்களோட கட்சி தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்ற. இப்போ அந்த போராட்டத்துக்கு அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை பெரிய பாரிய போராட்டமாக நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு பாரிய தேவையும் இருக்குது இந்த அரசியல் தீர்வுக்கு அங்கால. ஆகவே போராட்டத்தில் மக்களை ஒன்றுபடுத்தி கடந்த காலங்களில் போராட்டங்களில் நின்ற தரப்புகள் இந்த அரசியலை கொண்டு போகணும். செம்மணி என்பது எங்களுடைய வடகிழக்கில், நான் ஒரு கவிதை அடியில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எல்லையை போடுறேன்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுங்க, தமிழன் ரத்தத்துக்கு சரியாக எலும்பில் வச்சு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு கருவியை விட்டீங்கன்னு சொன்னால் அது விரைஞ்சு கொண்டு போகும். எந்தெந்த எல்லை மட்டும் எங்களோட ரத்தம் சிந்தி இருக்கோ அந்த எல்லையில் நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தமிழ் முடியும். அதே மாதிரி அனைத்து தேசங்கள்லையும் புதைகுழிகளும் இந்த இனப்படுகொலை நடக்கிற ஒரு தேசத்துக்கு இருந்துதான் பிரிஸ்னோம் நாங்கள் இந்த கேள்வியையும் பேசி கொண்டிருக்க அந்த அளவுக்கு இந்த அரசியலங்களை வச்சிருக்கு. இந்த அரசியல் மாறும் என்ற நம்பிக்கை இருக்குது. என்னடா எங்கேயும் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இந்த அரசியல் நிற்காது. அதுக்கு பிறகு ஒரு அரசியல் இது எங்களுக்குள்ளேயே பார்த்தா நான் சொன்னேன், தமிழரசும் காங்கிரஸாக வந்து தமிழர் விடுதலை கூட்டணி, இப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இவ்வாறு ஒரு கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தின் பால் எல்லாரும் பயணிக்கிறோம்ன்ற ஒரே ஒரு ப்ரிசம்ஷன் என்ற சட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த இடுகோலை வச்சு தான் நாங்கள் நகர்கிறோம். இந்த போராட்டங்கள் தயார்படுத்தப்படணும். செம்மணியில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்ததுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இது சான்றுகள். இந்த இனப்படுகொலையினுடைய கார்பன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்படி கொலை செய்யப்பட்டது, இந்த வகையில் ஏதாவது ஆசனிக் விஷயத்தை கொடுத்தாங்களா, நச்சு வாயுகளை கொடுத்தாங்களா, இல்லாட்டி அடிச்சு நொறுக்கி செய்தாங்களா, எப்படி செய்தாங்கன்ற அனைத்துமே நாங்கள் கண்டறிய முடியும். ஆனால் இலங்கையினுடைய இந்த நீதித்துறைக்கு கண்டறிய முடியாது. அதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லை. திறந்து விட அப்படியே விட்டுட்டு போய் வந்து நீதிமன்றம் பேருந்து கட்டளை பிறப்பிச்சு தான் இப்போ அது சீல் பட்டம் பட்டு வந்திருக்கு. முதல் ஆரம்பிக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் ஆக்சஸ் எடுக்கக்கூடிய வகையில் தான் அது இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு நிதி இல்லை, நிதி மூலத்தை அரசு கொடுக்காது. இப்போ மிக அழுத்தங்களை கொடுத்து இப்போ யுஎன் வந்து இதுக்கு நிதி ஒதுக்குறதுக்கான பல என்ற சான்றுகளை ஒன்று ஊட்டுவதற்கான தீர்மானத்தை போட்டிருக்கு. அப்போ அவர் வாரது வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக இந்த அரசுக்கு வரப்போகுதுன்றபடியாக இந்த விடயங்களை கிடப்புக்கு போடுறதுக்கு உண்மையில நான் நம்புகிறேன். உங்களை நான் சொல்லல குற்றச்சாட்டு. இந்த 13 இந்த விஷயத்தையும் வச்சு நகர்த்துறதும் இந்த கூட்டு சம்பந்தமாக வருகிற விமர்சனத்தில் எனக்கு பாரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. உங்களில் சொல்ல நிச்சயமாக இந்த உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து பர்சனலாக வெறுமை எடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்குது. இந்த விடயங்களை முன்னுக்கும் வச்சு எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய இனஅழிப்பு செய்யப்பட்ட இனம் ஏன் இந்த இனப்படுகொலை விஷயத்தில் சேருதில்லை, ஏன் தையிட்டி பிரச்சனையில் சேருதில்லை, ஏன் வெடுக்குநாரில் சேருதில்லை, அந்த விடயத்தை தவிர்த்து இந்த 13 மைனஸா ப்ளஸ் ஆண்டு இன்னும் ஒரு 30 வருஷம் கிடைக்கிறதுக்கான அரசியலை நாங்கள் நிப்பாட்டி போட்டு இனம் கேட்கிற இனஅழிப்பை இந்த இனத்தை பாதுகாக்கிறதுக்கு கட்டமைப்பு எங்களுக்கு வேணும். என்னென்ன சிங்கள பௌத்த பேரினவாதத்தில் எங்களுடைய ஆட்சியை கொடுத்து போட்டு அவர்கள் எங்களை ஆளுவதற்கான ஒரு தத்துவத்தில் நாங்கள் இருக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நான் தமிழீழம் வரையும் பேசுகிறாள் சரிதானே. நான் இந்த சட்டங்களை எந்த சட்டத்திலையும் எனக்கு அந்த உரிமை இருக்காது, நான் பேசலாம். அதுக்கு இந்த 13 6ஆம் திருத்தம் புரிந்து கொள்ளணும். ஊடகங்கள் ஊடகவியலாளருடைய பார்வைகளை கட்டுப்படுத்த அரசியல் கட்சிகள் முனையக்கூடாது. இன்னும் ஊடகம் தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்க. தமிழ் ஊடகம் தமிழ் தேசிய ஊடகம் என்று நான் முத்திர ஊத்தவரே இல்லை. ஜனநாயகத்தினுடைய ஒரு அமைப்பாக ஊடகத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது சரிதானே. இந்த ஒரு தமிழ் தேசிய தரப்பில் நாங்கள் இந்த ஒரு போராட்டத்துக்கு போராடி கொண்டு இந்த இனத்துக்கு விடுதலை பெற போறோம் என்று சொன்னால் எதை ஃபோக்கஸ் பண்ணி எதை வச்சு நாங்கள் மையப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் ஊடகம் நீங்கள் எதையும் செய்யலாம், கருத்துக்களை கொண்டு வரலாம். ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஊடகத்துக்கு இந்த இனத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையில் ஒரு அக்கறை இல்லை என்று சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த கருத்தை இல்லாமலே ஆக்குறது தான் ஊடகத்தின் பணியாக இருந்தால் அதை செய்யுங்களோ. நான் சொல்ல வருகிறேன், தயவு செய்து இப்போ நீங்கள் நான் ஊடகத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்க வரவில்லை. தயவு செய்து ஒரு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கூட்ட பற்றி கதை இல்லை ஊடகத்தில் நான் அந்த அதுக்கு கருத்து சொன்னா இல்லையா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மறுமொழி சொன்னா இல்லையா, நீங்கள் அந்த கேள்வியை தான் கேட்டீங்க, அதுக்கு மறுமொழி சொன்னேன். கடைசி என்ன சொல்றீங்க? இல்ல இல்லையான விஷயத்தை விட்டு இல்ல நீங்க இந்த விஷயத்தை இல்லையே. அப்ப நீங்க எப்பாவது இந்த இனப்படுகொலை சார்ந்த விஷயங்கள்ல மிக ஆழமாக இன்றைக்கு என்ன கூப்பிட்டு கேளுங்க. நான் எத்தனை முறை உங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன், இந்த இனப்படுகொலை சம்பந்தமா மட்டும் பேசுங்க, ஒரு தொடர் நிகழ்ச்சியை செய்யுங்க. இந்த மக்களுக்கு நாங்கள் விழிப்புடிச்சோம், இது கூட பணி இல்லையா இருக்குது. அதே அந்த அந்த நுழைஜ் எடுங்கோ, அந்த நுழைஜுகளால கொண்டு வாங்க இந்த இனத்தை தயார்படுத்துறது. இனப்படுகொலை சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றோம். நீங்க செய்திருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். இது மிக ஆழமான விஷயம். ஆனா இல்லையா சொல்லல. ஆனா இன்றைக்கு என்ன முக்கியமானது, இன்றைக்கு எங்களுக்கு என்ன முக்கியமான எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தீர்வு திட்டம் 13 இனம் அளிக்கப்பட்டிருக்கு. 13 மைனஸா பிளஸ் ஆண்டு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா ஏற்றுக்கொண்டுட்டீங்களா என்ற அரசியலை தயவு செய்ததுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இனி அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் பேசணும்னா பேசுவோம். இதே 15 வருஷமா பேசிக்கொண்டு வாரம் கிருஷ்ணன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யும். உங்களுடைய
கட்சி உறுப்பினர்களுக்கே நீங்கள் சொன்னீங்க சந்தேகம் இருக்குண்டு உங்களை கேட்டதுண்டு இருக்குதானே அப்பா. அதே மாதிரி உங்களுக்கு ஓட் பண்ண அத்தனை பேரும் உங்களோட கட்சி உறுப்பினர் இல்லாத மக்கள். ஆகவே மக்களுக்கும் சந்தேகம் இருக்கும். அதுக்காக தான் இப்படியான நேர்காணல் நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்க மிக்க நன்றி. விஷ்ணு, நான் அதுல முழுமையான உடன்பாடு சரிதானே. ஆனா இவ்வளவு நேரம் இதை காய்ச்சிருக்க மக்களும் ஆக மூடர்களும் இல்லை தானே. நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களோட பதில பூரணமாக மக்களுக்கு நிச்சயமா. அப்ப நான் இதை இன்றைக்கு நேற்று பேசின ஆள் இல்லை. எனக்கு 15 வருஷம் பார்த்தா தெரியும். 15 வருஷமா நீங்க இந்த நேர்காணலும் மிக நீண்ட நேரமாக நீங்கள் என்னத்தை கூறினீர்கள் என்று நீங்களே திருப்பி பார்க்க உங்களுக்கு திருப்பி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு விளங்கும். நீங்கள் உங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டும்தான் நீங்க இல்ல, நிச்சயமாக இல்ல. தயவு செய்து இங்கே அடுத்தபல விஷ்ணு, இதுக்கு நான் நார்மலி சொல்லி ஆகணும். இல்ல, தமிழ் தேசிய இல்ல, தமிழ் தேசிய நிலைப்பாடு 77 வருஷ நிலைப்பாடு எதுவோ அதை மட்டுமே தான் காண்டிபன் பேசினார். அதை மட்டுமே தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசுகிறது. நாங்கள் ஒரு நாடு இரு தேசம் என்பது எங்களுடையதல்ல. தயவு செய்து நீங்கள் இதை முன்னணியுடைய அரசியல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் இல்ல. தயவு செய்து அந்த கருத்து வந்திருக்க கூடாது. தயவு செய்து 49ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய முதலாவது மாநாடு 51 நடந்தது. ஒரு நாடு இரு தேசம் என்று போட்டது அவர்கள். 74ஆம் ஆண்டு நடந்த காமன்வெல்த் மாநாடு இங்கே நடந்தது. நாட்டு தலைவர்களை சந்தித்து 74ஆம் ஆண்டே இனப்படுகொலையை பற்றி பேசியவர் தமிழரசு கட்சியினுடைய விஞ்ஞாபனத்தை கொண்டே கொடுத்தார் மேனிஃபெஸ்டோ. ஒவ்வொரு நாட்டு தலைவர் எங்களுக்கு ஒரு இனப்படுகொலை நடக்கிறது என்று. ஆகவே இந்த இடத்துல தான் சொல்றோம், அந்த அரசியலை தான் நாங்கள் பேசுகிறோம். தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்து, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அரசியலை திணிப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த அரசியலை செய்யலை. இது உண்மையில தமிழ் தேசிய நிலைப்பாடு. நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.